பாடுவோம். நீங்க மட்டும் இல்லைன்னா எங்கோ நான் சென்று இருப்பேன். பாடலை கரங்களை தட்டி நான் பாடுவோம். நீங்க மட்டும் இல்லைன்னா எங்கோ நான் சென்று இருப்பேன், எப்படியோ வாழ்ந்திருப்பேன், மண்ணுக்குள்ள போயிருப்பேன், மறந்து போயிருப்பார், மறந்து போயிருப்பார். நீங்க மட்டும் இல்லைன்னா எங்கோ நான் சென்று இருப்பேன், எப்படியோ வாழ்ந்திருப்பேன், மண்ணுக்குள்ள போயிருப்பேன், மறந்து போயிருப்பார், மறந்து போயிருப்பார். நீங்க மட்டும் இல்லைன்னா நான் பிறந்த நாள் முதல் இந்த நாள் வரையும் ஆதரித்து வந்தீரே, ஆறுதல் தந்தீரே. நான் பிறந்த நாள் முதல் இந்த நாள் வரையும் ஆதரித்து வந்தீரே, ஆறுதல் தந்தீரே. எப்படி சொல்வேன், என்னென்ன சொல்வேன், நீ செய்ததை ஒன்று இரண்டு மூன்று என்று எண்ண முடியாதே. எப்படி சொல்வேன், என்னென்ன சொல்வேன், நீ செய்ததை ஒன்று இரண்டு மூன்று என்று எண்ண முடியாதே. நீங்க மட்டும் இல்லைன்னா எங்கோ நான் சென்றிருப்பேன், எப்படியோ வாழ்ந்திருப்பேன், மண்ணுக்குள்ள போயிருப்பேன், மறந்தும் போயிருப்பார், மறந்தும் போயிருப்பார். நீங்க மட்டும் இல்லைன்னா எங்கோ நான் சென்றிருப்பேன், எப்படியோ வாழ்ந்திருப்பேன், மண்ணுக்குள்ள போயிருப்பேன், மறந்தும் போயிருப்பார், மறந்தும் போயிருப்பார். நீங்க மட்டும் இல்லைன்னா எத்தனையோ நீங்க மட்டும் இல்லைன்னா எங்கோ நான் சென்றிருப்பேன், எப்படியும் வாழ்ந்திருப்பேன், மண்ணுக்குள்ள போயிருப்பேன், மறந்தும் போயிருப்பார், மறந்தும் போயிருப்பார். நீங்க மட்டும் இல்லைன்னா சொன்னது சொல்லிக்கொள்ள யார் இங்கு உண்டு, என்று கேட்டிட யார் இங்கு சொன்னது சொல்லிக்கொள்ள யார் இங்கு உண்டு, என்று கேட்டிட யார் இங்கு எப்படி சொல்வேன், என்னையும் தேடி நீர் வந்ததை தோளின் மீது சுமந்து கொண்டு நடத்தி வருவதை. எப்படி சொல்வேன், என்னையும் தேடி நீர் வந்ததை தோளின் மீது சுமந்து கொண்டு நடத்தி வருவதை. நீங்க மட்டும் இல்லைன்னா எங்கோ நான் சென்றிருப்பேன், எப்படியும் வாழ்ந்திருப்பேன், மண்ணுக்குள்ள போயிருப்பேன், மறந்தும் போயிருப்பார், மறந்தும் போயிருப்பார். நீங்க மட்டும் இல்லைன்னா எங்கோ நான் சென்றிருப்பேன், எப்படியும் வாழ்ந்திருப்பேன், மண்ணுக்குள்ள போயிருப்பேன், மறந்தும் போயிருப்பார், மறந்தும் போயிருப்பார். நீங்க மட்டும் இல்லைன்னா அல்லேலூயா. எல்லாரும் முழங்க படிடுவோம். எல்லாரும் முழங்க படிட்டு கண்களை மூடி எல்லாரும் ஒரு மனமாய் நாம் ஆராதிக்க போகிறோம். வாய்க்கு சொன்ன சத்தத்தை உயர்த்தி நாம் ஆராதிக்க போகிறோம்.
காலம் முழுவதுமாய் கண்ணிமணி போல நம்மை பாதுகாத்து வந்தவர். எல்லா தீங்குக்கும் எல்லா வியாதிக்கும் விலகி நம்மை பாதுகாத்து வந்த அந்த நல்ல தெய்வம் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிடமும் நம்மோடு கூட இருந்து நமக்கு எல்லா காரியத்தையும் ஜெயமாய் மாற்றி தந்த தெய்வம். ஜெய கிறிஸ்து நம்மோடு இருக்கிறார். ஜெய கிறிஸ்து நம்மோடு இருக்கிறார். எல்லா வாயிலிருந்து தேவாதி தேவனை, ராஜாதி ராஜாவை, சேனைகளின் கர்த்தாவை நாம் வாயிலிருந்து நாம் ஆராதிக்க போகிறோம். உலகின் ஆழத்திலிருந்து என்னை தேடி வந்து என்னை மீட்டீரே ஆண்டவரே. தாமை சோதரிக்கிறோம், உம்மை உயர்த்துகிறோம், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பாடல் பாடினது போல ஆண்டவரே, நீங்க மட்டும் இல்லைன்னா ஆண்டவரே நாங்கள் எங்கோ நாங்கள் சென்று இருப்போம் ஆண்டவரே, எப்படியோ வாழ்ந்திருப்போம், வந்துக்குள்ள போயிருப்போம்ப்பா. பாவை சோதரிக்கிறோம். அந்த பிறந்த நாள் முதல் இந்த நாள் வரை எங்களை பாதுகாத்து வந்தீரே, எங்களை ஆதரித்து வந்தீரே, எங்களுக்கு ஆறுதல் தந்தீரே ஆண்டவரே. பாவை சோதரிக்கிறோம் ஆண்டவரே, பாவை உயர்த்துகிறோம் ஆண்டவரே. தனிமரமாய் நின்ற எங்களை தேடி வந்து உங்களுடைய பிள்ளையாய் எங்களை ஏற்றுக்கொண்டீரே. மக்கள் நன்றி. சொந்தம் என்று சொல்லிக்கொள்ள ஆண்டவரே, ஆண்டவரே யார் யாரோ இருக்கிறாங்க ஆண்டவரே. ஆண்டவரே அப்பா, விசாரிக்க யாரும் வரவில்லை. எங்கள் கஷ்ட நேரத்தில் யாரும் எங்களுக்கு உதவி செய்யல, எங்களுக்கு ஆறுதல் சொல்ல யாரும் வரல ஆண்டவரே. நீர் மாத்திரம் ஆண்டவரே எங்களுக்கு போறோம். நீரை எங்களை தேடி வந்து எங்களை ஆண்டவரே எங்கள் கண்ணீரை எல்லாம் துடைத்தீரே ஆண்டவரே. எங்கள் கண்ணீரை துடைத்தீரே, எங்கள் இருதயத்தின் காயத்தை ஆற்றினீரே, எங்களை ஆறுதல் படுத்தினீரே ஆண்டவரே. உம்மை சோதரிக்கிறோம் ஆண்டவரே. கடந்து வந்த பாதைகளை நாங்கள் திரும்பி பார்க்கிறோம், கடந்து வந்த பாதைகளை திரும்பி பார்க்கிறோம் ஆண்டவரே. சோதரிக்கிறோம் ஆண்டவரே. இந்த கரத்தினாலே எழுதி சுமந்து ஆண்டவரே எங்களை தாங்கி வந்தீரே அப்பா. தாயை போல எங்களை தேய்ச்சினீரே, தந்தை போல எங்களை அரவணைத்து கோடைகளை இந்த நாட்டில் சுமந்து வந்த தெய்வமே. பாவை சோதரிக்கிறோம். நண்பனை போல எங்களை விசாரித்து ஆண்டவரே இந்த நாள் வரை எங்களை கரம் பிடித்து நடத்தி வந்தவரே, உம்மை சோதரிக்கிறோம் ஆண்டவரே. உம்மை உயர்த்துகிறோம் அப்பா. மக்கள் நன்றி. ஓ அநாதி சிநேகத்தினாலே எங்களை சிநேகித்தீரே, காரணத்தினாலே இணைத்து கொண்டே ஆண்டவரே. உடைய அன்பு பெரியது, உடைய இறக்கம் பெரியது, உடைய தயவு பெரியது. மக்கள் நன்றி, நன்றி ஆண்டவரே. உம்மை சோதரிக்கிறோம் ஆண்டவரே. எல்லாரும் வாயிலுக்கு ஆராதிங்க, சத்தத்தை உயர்த்தி இயேசுவே நீர் நல்லவர், இயேசுவே நீர் நல்லவர். நீர் மாத்திரம் எங்களுக்கு போதும், உம்முடைய பாதம் மாத்திரம் எங்களுக்கு போதும், உம்முடைய சமூகம் மாத்திரம் எங்களுக்கு போதும். சமூகத்தினால் வரும்போதெல்லாம் உங்களுடைய கண்ணீர் எல்லாம் மாறுகின்றது, உங்களுடைய கவலைகள் எல்லாம் மாறுகின்றது. ஒரு ஆனந்தம், ஒரு பேரின்பம், ஒரு மகிழ்ச்சி ஆண்டவருக்கு சமூகத்தில் மாத்திரமே இருக்கிறது ஆண்டவரே. எங்கு ஓடினாலும் ஆண்டவரே அது கிடைக்காது அப்பா. இந்த சமூகத்தில் மாத்திரமே ஆண்டவரே ஒரு மகிழ்ச்சி ஆண்டவரே. அப்பாவை சோதரிக்கிறோம் ஆண்டவரே, அப்பாவுக்கு சோதரிக்கிறோம். கூடுண்டு பறவைகளுக்கு, குழியுண்டு நெறிகளுக்கு, நேசர் இயேசுவுக்கோ தலை சாய்க்க இடம் இல்லை. நீர் இல்லாம நான் வாழ, நீர் இல்லாம நான் வாழ என் மனசு கேட்கல ஆண்டவரே. நீர் இல்லாத ஒரு வாழ்க்கை ஆண்டவரே, அந்த வாழ்க்கை அர்த்தமே இல்லை ஆண்டவரே. பாவை சொல்லி எங்களோடு இருக்கணும், நீர் எங்களோடு இருக்கணும், எங்களை விட்டு போக கூடாது ஆண்டவரே. இன்னும் உங்களுடைய பிரச்சனத்தில் நாங்கள் நிரம்பணும், இன்னும் உங்களிடத்தில் அன்பாக இருக்கணும் ஆண்டவரே. பாவை சோதரிக்கிறோம் ஆண்டவரே. உசுருக்கு மேலா என்ன நீங்க நினைச்சீங்க ஆண்டவரே. நான் வாழ எனக்காக உங்களுடைய உசுரை கொடுத்தீங்க ஆண்டவரே. பாவை சோதரிக்கிறோம். உடைச்சு போய் கிடந்தேனே, உதவாம போனேனே, மெய்யான அன்பை தேடி இந்த உலகத்தில் ஆண்டவரே, இந்த உலகத்தில எல்லாம் நான் அலைஞ்சு திரிஞ்சேன் ஆண்டவரே. அன்பு மாத்திரமே அவர் நிலையானது ஆண்டவரே. இந்த உலகம் கொடுக்கிற அன்பெல்லாம் மாறி உங்களுடைய அன்பு மாத்திரம் எங்களுக்கு போதும், உங்களுடைய அன்பு மாத்திரம் எங்களுக்கு போதும். எங்கள் மீது நீர் அன்பு வைத்தீரே ஆண்டவரே. உம்மை சோதரிக்கிறோம் ஆண்டவரே. உம்மை பார்க்க ஆசையே என்னோடு பேசும் தெய்வமே, உம்மை பார்க்க ஆசையே என்னோடு பேசும் தெய்வமே. நீர் இல்லாம நான் வாழ என் மனசு கேட்கல, நீர் இல்லாத என் வாழ்க்கை அர்த்தமே
நீர் இல்லாம நான் வாழ என் மனசு கேட்கல. நீர் இல்லாத என் வாழ்க்கை அர்த்தமே இல்லை. உம்மை பார்க்க ஆசையே என்னோடு பேசும் தெய்வமே. உம்மை பார்க்க ஆசையே என்னோடு பேசும் தெய்வமே. நீர் இல்லாம நான் வாழ என் மனசு கேட்கல. நீர் இல்லாத என் வாழ்க்கை அர்த்தமே இல்லை. கொழுந்து பறவைகளுக்கு கொழுந்து நரிகளுக்கு கடமா கொழுந்து நரிகளுக்கு என் நேசரேசுவுக்கு தலை சாய்க்க இடமும் இல்லை. என் நேசரேசுவுக்கு தலை சாய்க்க இடமும் இல்லை. ஏக்கத்துல இடம் இருக்கு மனசுக்குள்ள. ஏக்கத்துல இடம் இருக்கு மனசுக்குள்ள. நீர் இல்லாம நான் வாழ மனசு கேட்கல. நீர் இல்லாத என் வாழ்க்கை அர்த்தமே இல்லை. நீர் இல்லாம நான் வாழ மனசு கேட்கல. நீர் இல்லாத என் வாழ்க்கை அர்த்தமே இல்லை. உம்மை பார்க்க ஆசையே என்னோடு பேசும் தெய்வமே. உம்மை பார்க்க ஆசையே என்னோடு பேசும் தெய்வமே. நீர் இல்லாம நான் வாழ மனசு கேட்கல. நீர் இல்லாத என் வாழ்க்கை அர்த்தமே இல்லை. உடைஞ்சி போய் கிடந்தேனே உதவாம போனேனே. உடைஞ்சி போய் கிடந்தேனே உதவாம போனேனே. மெய்யான அன்பை தேடி உலகில் நான் அறிஞ்சேனே. மெய்யான அன்பை தேடி உலகில் நான் அறிஞ்சேனே. உசுருக்கு மேலாக என்னையும் நினைச்சாரு. நான் வாழ எனக்காக உசுரையும் கொடுத்தாரு. உசுருக்கு மேலாக உன்னையும் நினைச்சாரு. நீ வாழ உனக்காக உசுரையும் கொடுத்தாரு. எனக்கு மேல நான் வாழ எனக்கு தந்தீர் அப்பா. உசுருக்கு மேலா என்ன நினைச்சுக்கிறாண்டவரே. உசுருக்கு மேலா என்ன நினைச்சுக்கிறேன். ஹல்லேலூயா சந்தர மனதியாண்டரபா. நீ இல்லாம ஒரு வாழ்வு எங்களால நினைச்சு கூட பார்க்க முடியல ஆண்டவரே. நீங்க இல்லாத ஒரு வாழ்க்கை நாங்க வாழ அர்த்தமே இல்லை ஆண்டவரே. நீங்க இல்லாத ஒரு வாழ்க்கை உங்களுக்கு வேண்டாம் ஆண்டவரே. ஹல்லேலூயா எங்களை வாழ வைக்கிறவரே. எங்களை வாழ வைக்கும் தெய்வமே. ஹல்லேலூயா. மலைகள் விலகினாலும் பர்வதங்களிலே பெயர்ந்தாலும் உங்களுடைய கிருபைகளை விட்டு விலகாத ஆண்டவரே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. பிதாவிடம் எங்களுக்காய் பரிந்து பேசுகிறவரே. மன்னிக்கிற தெய்வமே, இரக்கமுள்ள தெய்வமே, சமாதான பிரபுவே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. பரிசுத்தரே நாங்கள் உம்மை துதிக்கிறோம். பரிசுத்தரே நாங்கள் உம்மை துதிக்கிறோம். பரிசுத்தரே நாங்கள் உம்மை துதிக்கிறோம். ஹல்லேலூயா. தூயானி தூயவரே நாங்கள் உம்மை துதிக்கிறோம். உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே, ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. நன்றி அப்பா. உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம், துதிக்கிறோம். எல்லாரும் நின்று ஒரு பாடலை உற்சாகமா என்ன பாட போகிறோம். எல்லாரும் எழுந்து நின்று ஒரு பாடலை பாடலை தண்ணி நாம் உற்சாகமா என்ன பாட போகிறோம். ஆண்டவரை எக்காலமும் போற்றிடுவேன். இந்த பாடலை கடவுளை தட்டி நாம் உற்சாகமா என்ன பாடுவோம். ஆண்டவரை எக்காலமும் போற்றிடுவேன். அவர் புகழ் சொல்வேன்.
என்னை வாழ வைக்கும் அன்பு தெய்வமே, என்னை தாங்கி நடத்தும் அன்பு இயேசுவே. என்னை வாழ வைக்கும் அன்பு தெய்வமே, என்னை தாங்கி நடத்தும் அன்பு இயேசுவே. நீங்கள் இல்லாத ஒரு நிமிஷம் கூட என்னால் நினைச்சு பார்க்க முடியல. என்னை வாழ வைக்கும் அன்பு தெய்வமே, என்னை தாங்கி நடத்தும் அன்பு இயேசுவே. என்னை வாழ வைக்கும் அன்பு தெய்வமே, என்னை தாங்கி நடத்தும் அன்பு இயேசுவே. நன்றி அப்பா, நன்றி செலுத்துகிறோம். இதுவரை ஆராதனை மகிமைப்பட்ட திருப்பைக்காய் நன்றி அப்பா. மீதி பகுதி பரிசுத்த ஆவியானவர் பிரசனத்தினாலே என்னை நடத்துவீராக. என் கரங்களை தட்டி நாம் தேவனை மகிமைப்படுத்துவோமா? சங்கீதம் அதிகாரம் எல்லாம் நின்ற வண்ணமா எல்லாம் எடுத்துவாங்க. அம்மாவோட மாசத்துக்கு அப்பா நான் பார்த்தீங்க. சங்கீதம் பக்கம் 7:57 மாறி மாறி வாசிப்போம்.
ராகத்தலைவனுக்கு ஒப்புவிக்கப்பட்ட தாவீதின் சங்கீதம். கர்த்தாவே, கொல்லாத மனுஷனுக்கு என்னை தப்புவியும், கொடுமையுள்ளவனுக்கு என்னை விலக்கி ரட்சியும். கர்வத்தை போல் தங்கள் நாவை கூர்மையாக்குகிறார்கள். அவர்கள் உதடுகளின் கீழ் வெளியே பாம்பின் விஷம் இருக்கிறது. அகங்காரிகள் எனக்கு கண்ணியையும் கயிர்களையும் மறைவாய் வைக்கிறார்கள். வழியோரத்திலே வலையை விரித்து எனக்கு சுருக்குகளை வைக்கிறார்கள். ஆண்டவராகிய கர்த்தாவே, என் ரட்சிப்பின் பலனே, இந்த நாளில் என் தலையை மூடினேன். என்னை வளைந்து கொள்ளுகிறவர்களுடைய உதடுகளின் தீவினைகள் அவர்கள் தலைகளை மூடுவதாக. பொல்லாத நாவுள்ளவர் பூமியை நினைப்பதில்லை. கொடுமையான மனுஷனை கரக்கடிக்க பொல்லாக்க அவரை வேட்டையாடும். சிறுமையானவனின் வழக்கையும் எளிமையானவனின் நியாயத்தையும் கர்த்தர் விசாரிப்பார் என்று அறிவேன். வாசிப்போம். நீதிமான்கள் நாமே பிரிப்பார்கள், செம்மையானவர்கள் சமூகத்தில் வாசமாக்குவார்கள். நன்றி ராஜா, நன்றி தாவனே, நன்றி தாவனே, நன்றி தாவனே. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. அப்பா, இந்த 6 நாள் எங்களுக்கு பலன் கொடுக்கிறீர், எங்களை நினைக்கிறீர், மறக்காமல் வைத்திருக்கிறீர். ராஜா, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். வந்த பிள்ளைகளை பிதா குமாரன் பரிசுத்த ஆவி நாமத்தினாலே ஆசீர்வதிக்கிறார். ஆசீர்வதிராஜா. ஆமென், ஆமென், ஆமென். எல்லா கனமும் மகிமை எடுத்துக் கொள்ளுங்க. எங்களை கரை மட்டுமாய் தாழ்த்துகிறோம். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே. ஆமென். ஹல்லேலூயா. சபை 9:30 மணிக்கு நாளைக்கு ஒரு சீக்கிரம் வருவதற்கு பிரயாசப்படுங்கள். அப்போதான் ஒரு பாடி ஆராதனை கலந்து கொள்ள முடியும். ஆரம்ப ஜபத்திலேயே நம்ம சபையில் உட்காரணும். அதுதான் ஒரு ஆசீர்வாதம். பிரயாசப்படுங்கள், கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த 140ஆம் சங்கீதத்தில் படிக்கும்பொழுது உங்களுக்கு கொஞ்சம் உங்களுக்கே சொல்லப்பட்டது போல இருக்கும். அதுதான் முற்றிலும் உண்மை. ஆகவே இந்த சங்கீதக்காரன் அவன் அவ்வளவா எழுதுகிறான். இது ஒரு கந்திஷ்டியுடைய பாடல் என்று அநேகர் சொல்வார்கள். 12ஆம் வசனத்தையும் 13ஆம் வசனத்தையும் யாராவது ஒருவர் நல்ல சத்தத்தை சிறுமையானவனின் வழக்கையும் எளியவர்களின் நியாயத்தையும் கர்த்தர் விசாரிப்பார் என்று அறிவேன். நீதிமான்கள் உமது நாமத்தை துதிப்பார்கள், செம்மையானவர்கள் சமூகத்திலே வாசம் பண்ணுவார்கள். அல்லேலூயா. ஆமா, 1-2 வசனத்தை நம்ம பார்த்தோம்னா, பொல்லாத மனுஷனுக்கு என்னை தப்புவியும், கொடுமை உள்ளவனுக்கு என்னை விலக்கி ரட்சியும். அல்லேலூயா. நினைக்கிறீங்க நம்ம கிட்ட என்ன இருக்கும்? நீல கீழ்கோள சட்டம் போனோம், அழுநில கற்பக இருக்கணும், நமக்கு இந்த நம்ம மேல யார் சட்டம் போட போறான்னு நினைக்கிறீங்க? இல்லை. சத்து இந்த உலகத்துல வேதத்தின் பிரகாரம், விவிலியம் சொல்லுகிற பிரகாரம் யாரை விழுங்கலாமோ என்று அவன் வகை தேடி திரிகிறான். அல்லேலூயா. அவனுடைய வாசப்படியிலே படுத்திருக்கான். அல்லேலூயா. கந்துஷ்டின்னா நீங்க நம்ப மாட்டீங்க. அநேகர் நம்ப மாட்டாங்க. கடவுளை நம்பாதவர்கள் சுத்தமாக இல்லைன்னுவாங்க. நீங்க இந்துக்களை எடுத்துக்கிட்டீங்கன்னா அவங்க அதிகமா நம்புவாங்க. இந்த வசனத்தின் பிரகாரம் பொல்லாத மனுஷர் அவங்களை என்ன பண்ண விழுங்குவதற்கு பார்ப்பாங்க. மனுஷன் எப்படி பாட்டெல்லாம் பாடிட்டாங்க. மனுஷன் சாப்பிட்றாடா தம்பி எல்லாம் இருக்குது. இதெல்லாம் உண்மை.
நான் ஒண்ணு இல்லை, நான் என்ன சாதாரணமான ஆளு தான் நம்ம நினைக்கலாம். நீங்க ஒரே ஒரு புது ட்ரெஸ், ஒரு நல்ல பளிச்சு இல்லை, ஒரு பழைய ட்ரெஸ் கூட நல்ல சோப் பண்ணலாம், பளிச்சு அயன் பண்ணி பாருங்க, கண்ணெல்லாம் உங்க மேலதான் அடிக்குது. இல்லையா? ஏ மனுஷால் தான் பார்த்து நம்ம சும்மா ஒயிட் அது கொஞ்சம் பளிச்சுன்னு போட்டு வந்தா போதும். என்ன பண்ணுவாங்க? அப்படியே பார்ப்போம், மாறி பாடுறப்போ இந்த பார்வையில ஒரு விஷத்தன்மை, ஒரு அகோரமான ஒரு காரியம் இருக்கிறது. அல்லேலூயா. அதைத்தான் இந்த சங்கீதக்காரன் சொல்லுவான். நான் சொல்றேன் பாருங்க, நான் 3ஆம் வசனத்துல, சர்ப்பத்தை போல் தங்கள் நாவை கூர்மையாக்குகிறார்கள், அவர்கள் உதடுகளின் கீழ் விரியன் பாம்பின் விஷம் இருக்கிறது. அல்லேலூயா. இது உலகத்தார் கூட ரொம்ப தெளிவா சொல்லுவாங்க. நான் சொல்றது கூட சொல்லக்கூடாது, இருந்தாலும் அது நீங்க ஞாபகப்படுத்தி கொள்ளுங்கிறதுக்காக நான் சொல்ல வரேன். பார்த்தாவே என்ன ஆயிடும், ஒரு மாதிரி ஆயிடும், சோர்ந்து போயிடும். பார்வைக்கு அவங்க பவர் இருக்குதுதான் அர்த்தம். 2 விதமா நீங்க சிந்திக்கணும். பார்வையில அவங்க ஒரு பவர் இருக்குதா? நல்லா ஜெபிக்கிறவங்க, நல்ல வேதத்தை வாசிக்கிறவங்க, தேவ சமூகத்துல முழங்கால் படித்து பாடுகிறவர்கள், இவங்களெல்லாம் பார்த்தா சில பேர் தலை குடிக்கிறோம். அல்லேலூயா. பார்க்கவே முடியாதவங்க கண்களை பார்க்க முடியும். என்னுடைய அனுபவத்துல சொல்றேன், நான் ஒரு ஊழியக்காரரை பார்க்கும் போதெல்லாம் அப்படியே கொஞ்சம் ஸ்ட்ரையாயிடும். அவ்வளோ பவர், நேர்மையா நின்று பார்த்து கண்ணை பார்த்து பேசு, அப்படியே கண்ணை பார்த்து போனா போதும், அப்படியே நமக்கு ஒரு மாதிரி ஸ்ட்ரையாயிடும். இந்த அனுபவத்துல சொல்றேன். ஏன்னா எப்பவுமே ஜெபத்தில் இருக்கிறவர், எப்பொழுதும் தேவ சமூகத்துல பாடல்களை பாடி நல்ல உபவாசம் பண்ணி தேவனோடு கூட இருக்கிற ஒரு மனுஷன். அல்லேலூயா. உண்மை. இந்த பார்வைக்கு அவ்வளவு ஒரு பவர். அல்லேலூயா. அப்படி பார்த்துட்டு அவங்க என்ன பண்ணுவாங்களாம், பாம்பு போல விஷமா என்ன பண்ணுவாங்க, பேசுவாங்க. நம்மளை பார்த்த உடனே நீங்க நல்ல ஒரு காஸ்ட்லி புடவை, நல்ல ஒரு 500 ரூபாய்க்கு புடவை, இல்லை 300 ரூபாய்க்கு ஒரு புடவை சிம்பிளா கட்டி போனீங்கன்னா கூட பார்வையெல்லாம் உங்க மேலதான் இருக்கும். சிலர் பார்த்தீங்கன்னா அவங்களால அசதியாயிடுவாங்க, எந்த வேலையும் செய்ய முடியும், மாதிரி சோர்வாயிடுவாங்க. அப்போ நல்ல விஷயம் தெரிஞ்ச ஊழியக்காரர்கள், பிசாசை விரட்டுகிறவர்கள், பீலிசூரிய மாந்திரிகத்தை எடுக்கிற ஊழியக்காரர்கள் என்ன பண்ணுவாங்க, அதுக்காக சில காரியங்களை சொல்லுவாங்க. அது நம்ம ஞாபகத்தில் வைக்கிறது இல்லை, செய்யறதும் இல்லை. நம்ம சபையில அம்மா நிறைய சொல்றாங்க, யாரும் அதை ஃபாலோ பண்றதே இல்லை. இல்லையா? நீங்க தினந்தோறும் இங்க கொடுக்குற எண்ணெயை வாங்கி போயிட்டு நீங்க தண்ணியில போட்டு ஜெபம் பண்ணி கொஞ்சம் சாப்பிட்டு வீடெல்லாம் தெரியுங்கன்றாங்க. யாருமே தெரிகிறது இல்லை. அதெல்லாம் ஒன்றும் இல்லை, ஜெபம் பண்ணா சரியா போயிடுவாங்க, கிடையாது. ஜெபம் பண்ணா சரியா போகும், ஆனா 100% நம்ம ஜெபிக்கிறவங்க இல்லையே. இல்லையா? அதனாலதான் சொல்றேன். அப்ப அதுக்கு ஒரு பரிகாரம் இருக்குது இல்ல. அதைத்தான் இந்த சங்கீதக்காரன் சொல்லுகிறான், சிறுமையானவனின் வழக்கை நீர் எளியவர்களின் நியாயத்தையும் கர்த்தர் விசாரிப்பார் என்று அறிவேன். அல்லேலூயா. நெருப்புத்தழல் அவர்கள் மேல் விடுவதாக, அக்னியிலும் 10ஆம் வசனத்தை வாசிக்க, அக்னியிலும் அவர்கள் எழுந்திருக்க கூடாதபடி படுகுழிகளிலும் தள்ளப்படுவார்களாக. அல்லேலூயா. புறம் கூறுகிறவர்கள் இவர்கள் என்ன பண்ணணுமா, நெருப்புல போடணும். அப்பனா பார்த்துக்காங்க, பாடி பூராவே என்னவா இருக்கும், விஷமா இருக்காங்க. பார்த்தாவே போதும் உங்களுக்கு அசதி வந்துடும். நீங்க நல்லாவே நடந்து போறது, திடீர்னு அவங்க பார்த்தாங்கன்னா தடுமாறுவீங்க, கால் தடுக்க உங்களுக்கு. நல்ல காஸ்ட்லி செருப்புலாம் போட்டு போவீங்க, நல்லா போயிட்டே இருப்பீங்க. அவங்க பார்த்த உடனே அடுத்த செகண்ட் உங்க கால் தடுமாறும். இதான் உங்களுக்கு அறிகுறி. நீங்க எத்தனை பேர் அதை நம்புறீங்களோ தெரியல. அல்லேலூயா. இன்னும் நீங்க ஜெபம் பண்ணணும், அடுவரே உடைய ரத்தம் ஜெபம், இந்த ரத்தத்தை மாத்திரம் தான் நினைக்கிறோம், அதான் நமக்கு மருந்து. அல்லேலூயா. நீங்க படுக்க போகும்போது அந்த மற்ற சபையில என்ன கொடுக்குறாங்களோ இல்லையோ, நீங்க இங்க தாராளமா கொடுக்குறாங்க, வாங்கி போய் என்ன பண்ணுங்க, நீங்க படுக்கும் பொழுது அதுல அப்பா உடைய ரத்தம் ஆண்டவரை படுக்கை போறேன்னு சொல்லி கொஞ்சம் அதை ஊற்றி அந்த தண்ணியை குடிச்சிட்டு எங்க வீட்டு வாசல்ல நிலைக்காலில் வீடெல்லாம் கொஞ்சம் தெளிச்சுட்டு படுங்க. தூக்கம் நிம்மதியா வரும், எந்த பொல்லாத கனவுகளும் வராது. அல்லேலூயா. ரம்யமா இருக்கும். அல்லேலூயா. தூக்கம் எப்படி இருக்குமா, ரம்யமா இருக்கும். நிறைய பேர் அதை கேட்கறதுல செய்யறதும் இல்லை.
அதனால விரைவினத்துல மாட்டிது. நீங்க வெளியே வந்துட்டாவே போதும். எப்போதும் ஒரு கண்ணு பார்த்துக்கிட்டே இருக்கும். அது அவங்க பார்க்கறது இல்லை. சத்ரு பிசாசு என்ன பண்றான், அப்படி அவங்க மேல ஏறி உட்கார்ந்துட்டு என்ன பண்றான், அப்படி ஒரு கதையை பண்றான். நீங்க அதை நல்லா கவனிங்க. நம்மளோட கூட பழகிறவங்க தான், நம்மளை நேசிக்கிறவங்க தான் டக்குன்னு ஒரு வார்த்தை சொல்லுவாங்க, உங்களுக்கு என்னப்பா அப்படின்னா. தொடர்ந்து இந்த ஒரு மாதமான வேலைக்கு போயிருக்கேன், ரொம்ப ரொம்ப என்னை நேசிக்கிறவங்க. ஏன்னா சீக்கிரத்துல பெரிய பணக்காரன் ஆயிடும் போடுங்க. ஒரு மாசம் வரைக்கும் பணக்காரன், பெரிய பணக்காரன் ஆயிடும். அல்லேலூயா. எண்ணங்க எப்படி இருக்கு பாருங்க. அல்லேலூயா. ஏன்னா பார்க்கவே முடியல. சீக்கிரத்துல பணக்காரன் ஆயிடும் போடுங்க. ஒரு மாசத்துல என்ன ஆயிடும். அல்லேலூயா. சத்ரு அவங்களை சடன்லி அவங்க என்ன பண்ணுவாங்க, அந்த மாதிரி ஒரு பேச வச்சு. அதனாலதான் சில பேர் வேலை செய்யும்போது அடிபடுது. ஆனா கிறிஸ்தவ பிள்ளைகள் அதுல ஜெயிச்சுட்டு வராங்கன்னா, அவங்க வெளியே வரும்போதே எசப்பா அப்படி ரத்தம் கேட்டு சாக்கும் போதே எசப்பா அப்படி ரத்தம் வெளியே போற, அப்பா அப்படி ரத்தம் என்னை பாதுகாப்பு, சோத்திரம் ஆண்டவரே, சோத்திரம் 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 சொல்லிக்கிட்டே வாங்க. அது மாதிரி சொல்லிக்கிட்டே வரும் பொழுதும் ஒரு சாட்சி அங்க வரும். நான் சோத்திரம் சோத்திரம் மெதுவா சொல்லிட்டு போகும்போது ஆமா பெரிய சோத்திரம் சொல்லிட்டு நம்மளுக்கு அது ஒரு சர்டிபிகேட். அல்லேலூயா. சோத்திரம் நல்ல சர்டிபிகேட் காலையில் எனக்கு கொடுக்குறீங்க. நல்லது ஆண்டவரே, சோத்திரம் ஆண்டவரே, சோத்திரம் ஆண்டவரே, சோத்திரம் ஆண்டவரே. இன்னும் கொஞ்சம் அதிகமா சோத்திரம் பண்ணிட்டே போயிட்டேன். அல்லேலூயா. அதனாலதான் எங்க 13ஆம் வசனம் சொல்லுகிறார் பாருங்க, ஆண்டவரே நீதிமான்கள் உமது நாமத்தை துதிப்பார்கள், செம்மையானவர் உங்க சமூகத்திலே வாசம் பண்ணுவார்கள். அல்லேலூயா. ஒரு பொல்லாப்பும் வர. அல்லேலூயா. இந்த கந்திஷ்டி இந்த மாதிரி காரியங்களும் அவங்ககிட்ட வராம இருக்குன்னா அதே வந்து நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ரத்தம் தான். அல்லேலூயா. வேற எங்க போனாலும் எந்த மருந்து எடுத்தாலும் பெரிய பெரிய ஊழியக்காரர்கள் கூட அவங்க ஜெபிக்கிறாங்க. ஆண்டவரே எல்லா கந்திஷ்டி ஆவியில், பொல்லாப்பின் ஆவியில், எரிச்சல் ஆவியில், ஆண்டவரே அப்ப எல்லா ஆவிகளையும் கட்டுகிற ஆண்டவரே முதல்ல அவங்க ஜெபம் அப்படிதான். அல்லேலூயா. அவ்வளவு எரிச்சல் நம்ம மேல. அது நாம ஒண்ணு பெருசா ரொம்பலாம் தரிசனம் பண்ணது இல்லை. ஆனா உண்மையா ஜெபிக்கிறவர்கள் மேல சாத்தானுடைய கண்கள் ஏகமாய் பார்த்துக்கிட்டே. அல்லேலூயா. நான் உங்களுக்கு சொல்லவே வேணும், அவங்களை உத்து பார்ப்பாங்க. நீங்க திரும்பி பார்த்தோம் அவங்க உங்களை பார்ப்பாங்க. அதுவே உங்களுக்கு அடையாளம். நீங்க அவங்க கிட்ட எதுவுமே எதிர்பார்க்க மாட்டீங்க, ஆனா உங்களை அவங்க பார்த்துட்டே இருப்பாங்க. இதுல விசேஷமா நீங்க நினைக்கிற பெண்கள் மாத்திரம்னால இல்ல, ஆண்கள் அதிகமா அதை பார்க்கிறாங்க. உள்ளத்திலே குமுறுவார்கள். போறான் அவனை வண்டியில தான் வாங்கிடுவோம், வண்டியில தான். அது ஓப்பனாவே பேசுவாங்க சில பேர். அவன் தண்ணி வண்டியில தான் அடிக்கணும், ஏன்னா தண்ணி வண்டி தான் பிரேக் இருக்காது. லாரி தண்ணி லாரி தான் அடிப்படுவான். மனசுல வாய்ச்சார்ந்து சொல்லுவாங்க. அவங்களுக்கு சம்பந்தமே இருக்காது, குடுக்கல் வாங்கவே இருக்காது. எரிச்சல் ஆவி, கந்திஷ்டின் ஆவி, சத்ரு நீங்கள் ஜெபிப்பதையும் நீங்கள் விண்ணப்பம் பண்றதையும் தேசத்துக்காக, தேச ஜனங்களுக்காக ஜெபத்துல நிற்பதையும் பொறுத்து கொள்ளாத அந்த சத்ரு அவங்க உள்ளத்திலே கிரியை செய்வான். அதுதான் எங்க ஆண்டவர் சொல்றார், சர்ப்பத்தை போல தங்கள் நாவை கூர்மையாக்குகிறார்கள். இப்ப சர்ப்பம் சொன்னா என்னன்னா, அவன் வாங்கிட்டு தான் வருவான். எப்படி எதுவுமே இருக்காது, காரணமே இருக்காது. அவங்களுக்கு நமக்கு சம்பந்தமே இருக்காது. அப்ப கொடுத்துருக்க மாட்டோம், அவங்களும் கொடுத்துருக்க மாட்டோம், கொடுக்கல் வாங்கல, எந்த பிரச்சனையும் இருக்காது. ஆனா எரிச்சல் ஆவி சடன்லி வேலை செய்யும். உங்களை யாராச்சும் கேட்டிருப்பாங்க, என்ன ஒருத்தர் கேட்டாங்க, ஏப்பா அவங்களுக்கு உங்களுக்கு என்ன ஒரு தகராறு இல்லையே, ஒரு பிரச்சனையும் இல்லையே, இல்லையே ஒன்றும் இல்லையே. இல்லப்பா நீங்க நம்ம அந்த மாதிரி திட்டிட்டு போனாங்க. காரணம் இல்லாம நம்மளை கண்டித்து கொள்வார்கள், சாபம் விடுவார்கள். அதான் எரிச்சல் ஆவி, கந்திஷ்டினுடைய ஆவி. அல்லேலூயா. ஆனா நாம தான் ஜெபிக்கிறோம், குடும்பம் ரட்சிக்கப்படட்டும், குடும்பம் விடுதலையாகட்டும் ஜெபிக்கிறோம். அவங்க என்ன சாப்பிடுறாங்கன்னா அவனை அள்ளிக்கிட்டு வரணும். அப்ப நாம ஜெபிக்கிற ஜெபம் கிரியை செய்யுது.
அல்லேலூயா. ஆனா தொடர்ந்து நாம அவங்களுக்கு சாபம் கொடுக்கூடாது. தொடர்ந்து அந்த குடும்பம் ரட்சிக்கப்படணும். ஆண்டவரே வா, நீங்க பெரிய காரியங்களை செய்யுங்க, நான் உங்க அறிந்திருக்கிறேன், எனக்கு விடுதலை கொடுத்திருக்கிறீங்களப்பா, என்னை மன்னித்திருக்கிறீங்களே, பெரிய காரியம் இல்லையா, உண்மை நான் அறிந்திருக்கிறேன் ஆண்டவரே, அவருக்கு விடுதலை கொடுங்க. இதைத்தான் நாம் அதைத்தான் எங்க ஆண்டவர் 14 சொல்றாரு. நீதிமான்கள் உமது நாமத்தை துதிப்பார். கோபப்பட மாட்டாங்களா நீதிமான்? அதுக்கு பதில் என்ன பண்ணுவாங்களா? செம்மையானவர்கள் உமது சமூகத்திலே வாசம் பண்ணுவார்கள். அவர்களுக்காக செபிக்கிறவர்களாக நீங்க பரிந்து பேசி கர்த்தருடைய சமூகத்துல முழங்கால நிற்கிற பிள்ளைகளாக நாம் மாறணும். அதுதான் அந்த 14 வசனத்துடைய அர்த்தம். அப்படி நீங்க ஜெபிக்கும் பொழுதுதான் எல்லா கண்டிஸ்டின் ஆவிகளும் நெருப்புல அக்னியில எரிவதை நீங்க பார்ப்பீங்க. ஓ ராஷாபாலா, அப்படியே எரிவதை நீங்க பார்ப்பீங்க. கொஞ்ச நாள் கழிச்சு அவங்களே சொல்லுவாங்க, அவங்களே உங்ககிட்ட வந்து பேசுவாங்க. ஜபம், செமையான உங்களுடைய ஜபம் தேவ சமூகத்திலே காணும். அல்லேலூயா. உங்களுக்கு கண்ணு போட்டாங்க, அவங்களுக்கு நம்மளை திட்டாங்க, அதெல்லாம் வந்து நம்ம மனசுல வச்சுக்கவே கூடாது. அவங்களுக்காக நாம் ஜெபிக்கணும். அதுதான் இந்த சங்கீதத்தை ஆரம்பிச்சிடலாம். தங்களை குடும்பமா நல்ல ஆண்டவரே, இந்த அருமையான 140ஆம் சங்கீதத்தில் எங்களோடு பேசினீங்க. கண்திஷ்டின் ஆவிகளை, எரிச்சல் ஆவிகளை, கொல்லாத ஆவிகளை, வன்கண் ஆவிகளை எரித்து போட உங்களுடைய ரத்தமே செயலா, உங்களுடைய ரத்தமே ரத்தமே செயலா. அப்பா, உங்களுடைய ரத்தத்தை நாங்கள் பயன்படுத்துகிறோம். எங்களோட கொண்டிருக்கிறாங்க. நீ கொடுத்த உங்களுடைய ரத்தத்தை நாங்கள் தினந்தோற நினைக்கிறோம். ரத்தம் இல்லைன்னா நம்ம என்னைக்கோ அழிஞ்சிருப்போம். விஷமான நாவுகள், ஒரே நெருப்பு தழ் போல அவர்கள் பேசுகிற பேச்சுக்கு என்னைக்கோ நாங்கள் காணாம போயிருப்போம். உடைய ரத்தம் தான் எங்களை காப்பாற்றுகிறது. எல்லா மகிமை துதி பலி எல்லாம் நீங்க எடுத்துக்கொள்ளுங்க. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து திருநாமத்தில் பிதாவே, ஆமென். அல்லேலூயா. ஜெபிக்கலாம். அப்பாவாக பரலோக தேவனை துதிக்கிறோம், சோதரிக்கிறோம். ராஜா, சர்வலோக நியாயாதிபதியே, சேனைகளின் கர்த்தாவே, அதிசயமானவரே, அற்புதமானவரே, இந்த காலவெளியில் எங்களோடு கூட நீர் இடைப்பட்ட வார்த்தைகளுக்காய் நன்றி செலுத்துகிறோம். கர்த்தருடைய ஆவியான தொடர்ந்து பிள்ளைகளை நீர் ஆசீர்வதிங்கப்பா. தேவ சமூகம் இவர்களை தாங்கி நடத்தட்டும். அழைத்த தெய்வம் அப்பா, நீங்க உண்மையுள்ளவராக இருக்கிறீங்க. ஊழியக்காரர் மேல பாதுகாப்பின் கரத்தை கர்த்தர் வைக்கும்படியாக ஜெபிக்கிறோம். நசரேயனாகிய இயேசுவின் நாமத்திலே அவர் குடும்பத்துக்கு விரோதமாக இருக்கிற ஆயுதங்கள் வாய்க்காதே போகட்டும். மகளுக்காக கூட இந்த சமூகத்திலே வருகிறோம். கர்த்தர் சீக்கிரமாய் ஒரு பெரிய அதிசயத்தை காண பண்ணுகிறாரப்பா. நாங்கள் எல்லாம் ஒருமித்து உடைய நாமத்தை மகிமைப்படுத்தத்தக்கதாய் கர்த்தரின் புறத்தாவை பூரண விடுதலை மகளுக்கு கொடுத்து ராஜா நீங்க சாட்சியா நிறுத்தபடியாய் ஒப்பு கொடுக்கிறோம். மனைவி மகனை ஒப்பு கொடுக்கிறோம். கர்த்தர் தொடர்ந்து வழி நடத்துங்க. அவங்களுடைய கையின் பிரயாசங்களை தேவன் ஆசீர்வதிங்கப்பா. வலது காலத்தை ஆகட்டும். கர்த்தர் தொடர்ந்து பெரிய காரியங்களை செய்வீரா. இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமென். அரசாங்க பண்டிகை நாட்கள் மாதிரி நம்ம சபையில என்ன பண்றாங்க? ஒரு வாரம் வராங்க, ஒரு வாரம் சொல்லுங்க முடிங்க. நீங்க போனால் போகலாம், வந்தால் வரலாம் அப்படின்ற மாதிரி ஓய்வு நாள் ஆயிடுச்சு. ஓய்வு நாள் எப்படி ஆயிடுச்சு சொல்லுங்க? என் இஷ்டம் கேட்பாங்க. எல்லாரும் என்ன சொல்லுவாங்க? என் இஷ்டம், லேட்டா வருவேன், சீக்கிரம் வருவேன், வராமையும் போவேன், 6 நாளும் வேலை செய்யறேன், 7வது நாள் எனக்கு சொந்தம் அப்படின்லாம் சொல்றவங்களும் உண்டு. அதனால வராத ஆத்துமாக்களுக்காக நீங்க தொடர்ந்து ஜெபியுங்கள். கர்த்தர் நல்லவர். அல்லேலூயா. ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையிலும் நமக்கு உபவாசங்கள் இருக்கு, வந்து ஜெபியுங்கள். அப்பா கொஞ்சம் வேலை அலுவலா இருக்கிறபடினாலே நீங்க வந்து இங்க ஆலயத்துல ஜெபிங்க. ஆலயத்துல பிள்ளைகள் தாய் குடும்பங்களுக்காக, தேசத்துக்காக சிறப்புல நின்று ஜெபியுங்கள். ஆமென். அல்லேலூயா. இன்னும் நடத்துறதுக்கு யாருன்னா இருந்தாலும் நாங்க வருவோம் அப்படின்னு சொன்னா இன்னும் நீங்க ஆரம்ப நிலையிலேயே தான் இருக்கிறீங்க. நீங்களே வந்து நீங்க என்ன பண்ணணும்? வாங்க நம்ம ஜெபிக்கலாம்னு சொல்லணும். ஒவ்வொரு சபையில இப்படிதான் நடக்குது. ஊழியக்காரங்களாம் வர்றது கிடையாது. அங்க உள்ள இருக்க விசுவாசிகள் என்ன பண்றாங்க? வாங்க நம்ம எல்லாம் கூடி ஜெபிக்கலான்ட்டு நம்ம சபை மனவாட்டி பேருக்கு தான் என்னவா இருக்கு? பேருக்கு சொல்லுங்க, சொல்லுங்க. ஆமென். இது எப்படி தர்மா இருக்கு? பேர் வேற சொல்ல எனக்கு மனசு கஷ்டமா இருக்கு. கண்ணையா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கண் இருக்காதான் என்ன பேர் வச்சிருப்பாங்க? கண் இல்லாதவருக்கு அப்படின்ற மாதிரி ஒரு பேருக்கு ஒரு மனவாட்டி, ஒரு எல்லாருக்கும் எல்லா சர்ச்சுக்கும் ஒரு
பேர் இருக்கு, அதனால நம்ம சர்ச்சுக்கும் ஒரு பேர் இருக்கு, அப்படி கிடையாதுங்க. ஆள் இருந்தாலும் நீங்க என்ன பண்ணணும், வெள்ளிக்கிழமை வந்து உபவாசிச்சு ஜெபிக்கணும். இந்த 2 மாசம் இருக்கு, 2 மாசம் முடிச்ச உடனே எப்படி வரப்போறேன்? சாட்டையோட தான் வரப்போறேன், வேற வழி கிடையாது. பவுல் சொல்றார், உங்களிடத்துல நான் எப்படி வரணும்? பவுல் கேட்கிறார் ஜனங்களை பார்த்து, எப்படி வரட்டும்? அவ்வளவு அவருக்கு என்ன பண்றது, வேதனையா இருக்கு. பல இடங்களிலே போய் நான் என்ன பண்றேன், ஒரு இடத்துல போய் கர்த்தருடைய சுவிசேஷத்தை சொல்லிட்டு மறுபடியும் ஒரு இடத்துக்கு போயிட்டே இருக்கணும். அவர் போற இடத்துல எல்லாம் யூதர்கள் வந்து என்ன பண்றாங்க, ஜனங்களுக்குள்ள கலக்கத்தை உண்டு பண்றாங்க. பவுல் சொல்றதை நீங்க ஏற்றுக்கொள்ளாதீங்க, நம்முடைய தேவன் ஒருவர் தான், பிதாவாகி தேவன், அவர் நாம யெகோவா, இயேசு தேவன் கிடையாது, அவர்லாம் சும்மா ஒண்ணும் கிடையாது, செத்து போயிட்டாரு, அவர் நாங்க அடக்கம் பண்ணிட்டோம், அந்த பணத்தை யாரும் தூக்கிட்டு போயிட்டாங்க, அதான் நீங்க அதை இது பண்ணாதுன்னு சொல்லி யூதர்களே என்ன பண்ணாங்க, இயேசுவை அங்கீகரிக்காம அப்படி பண்ணாங்க. அப்பதான் அதனால இவங்க சொன்னவங்க, இவர் சொல்லிட்டு போயிட்டாரு, நல்ல ஜனங்களை கர்த்தருக்குள்ளே ஆதாயப்படுத்தி போனோட பின்னாடி இவங்க போய் சொல்ற வார்த்தைகளை தான் ஜனங்க கேட்டு பின்மாற்றத்தில் அநேகர் போனாங்களப்பா. அவங்களுடைய இருதயம் ரொம்ப விசிறப்பட்டுச்சான். அவங்க இவ்வளோ காரியங்கள் உங்களுக்கு வெளிப்படுத்தியிருக்கேன், அதை பற்றி இவ்வளோ சொல்லியிருக்கேன், அவன் எவனோ வந்து சொன்னான்னு மாறி போறீங்க, உங்களிடத்துல நான் எப்படி வரணும் அப்படிங்கிறதுனால ஜெபித்துக் கொள்ளுங்க. 2 மாதத்துக்குள்ளே என்னுடைய அலுவலின் காரங்களை விட்டு கர்த்தருடைய ஊழியத்தை மகிமையாய் செய்ய தேவன் உதவி செய்வார். அல்லேலூயா. அடுத்த மாசத்தோட அந்த ஆட்டோடைய கடன் அடையுது. மாசம் 10,000 கொடுத்துட்டு இருக்கேன். அதில் அது முடிஞ்சுதான் நான் விடுதலையாக இருப்பேன். அல்லேலூயா. அல்லேலூயா. தொடர்ந்து தனிஞ்சவங்களை ஜெபித்துக் கொள்ளுங்க. அப்பா அலுவலா இருக்கிறாங்க, அதனால நீங்க என்ன பண்ணுங்க, நீங்க வந்து கூடி ஜெபம் பண்ணுங்க. ஓய்வு நாள் மாதிரியே இல்லை, இருக்கு எல்லா வீட்டில் இருக்கு. போன வாரம் சபை நிறைந்திருந்தது, இந்த வாரம் சபை வெறுமையாக இருக்கிறது. சரி, நமக்கு அந்த சபையில திருமணம் செய்ய ஒழுங்கப்பட்டிருக்கிறது. அவங்க அம்மா அவங்க மகளை எழுந்து நில்லுங்க, அந்த நல்ல வரலையா எழுந்து நில்லுங்க. நம்ம இந்த பத்திரிகையை நான் வாசிக்கிறேன். மணவாட்டி திருச்சபையின் திருமண அழைப்புகள் 1ஆம் மூலை வாசிக்கப்படுகிறது. தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. பரிசுத்த மெய்வீக அவிவாக அழைப்புதல். அன்புடைய வணக்கம். இயேசு கிறிஸ்துவின் பெரிதான கிருபையால் 2024ஆம் ஆண்டு மாசி மாதம் 14ஆம் தேதி பிப்ரவரி மாதம் 26/2/2024 திங்கட்கிழமை மாலை 5 மணிக்கு சென்னை 81 புதுவண்ணை பூண்டி தங்கம்மாள் தெரு எண் 261 ஜே பிளாக்கில் வசிக்கும் லேட் பெருமாள் லேட் காசியம்மாள் அவர்களின் மகன் வழி பேரனும் லேட் பெருமாள் தனலட்சுமி அவர்களின் மகள் வழி பேரனும் பி ஜோசப் என்கிற மதியழகன் எம் எலிசபெத் என்கிற கோவிந்தம்மாள் அவர்களின் குமாரனுமாகிய திருநிறை செல்வர் எம் பவுல் என்கிற திவாகர் சென்னை மாநகராட்சி என்கிற வரனுக்கும் சென்னை 19 திருவொற்றியூர் சரையாங்குப்பேட்டை எண் 21 வசிக்கும் லேட் ஆர் முனுசாமி லேட் எம் சுகுணா அவர்களின் மகன் வழி பேத்தியும் லேட் டி ஞானசேகர் ஜி தேவி அவர்களின் மகள் வழி பேத்தியும் திரு எம் வெங்கடேசன் திருமதி வி தாமரை செல்வி அவர்களின் குமாரத்தியுமாகிய திருநிறை செல்வி வி பவுலினி கிரேசி என்கிற வைஷாலி என்கிற கன்னிகைக்கும் ஆகிய இவர்களுக்கு திருமணம் செய்ய பெரியவர்களால் நிச்சயித்த வண்ணம் மேற்படி சென்னை 81 புதுவண்ணை எம்பிடி காலனி புனித திருத்துவ ஆலயத்தில் பிஷப் ரைட் ரெவரண்ட் டாக்டர் ஏ சாம்சன் தாசன் அவர்கள் தலைமையிலும் சென்னை 57 எர்ணாவூர் பாரத் நகர் 3வது தெரு எண் 79 அமைந்துள்ள மணவாட்டி தீர்த்த தரிசனம் தேவசபை பாசஞ்சே கிருஷ்ணா ரகுபதி அவர்கள் முன்னிலைமையிலும் அப்போலோ மருத்துவமனை அருகில் நடைபெறுகிற பரிசுத்த விவாதத்திற்கு அன்று மாலை 6ஆம் மணி அளவில் சென்னை 81 தண்டையார்பேட்டையில் பிபிஎம்ஏ ஜோதி மாளிகையில் நடைபெறுகிற விருது உபசரிப்புக்கும் தாங்கள் தங்கள் சுற்றமும் நட்பும் சூழ வருகை தந்து மணமக்களை எல்லா அன்புடன் அழைக்கின்றோம். தங்கள் அன்புள்ள பி ஜோசப் என்கிற மதியழகன் எம் எலிசபெத் என்கிற கோவிந்தம்மாள் அவர்களை கோரும் எம் வெங்கடேசன் பி தாமரை செல்வி அவர்கள். நாமே இந்த திருமணம் இதன் ஓலை 1ஆம் மூலை வாசிக்கப்பட்டாயிற்று. எல்லா கரங்களை உயர்த்தி இந்த திருமணத்துக்காக நம்ம ஜெபிக்கலாம். கர்த்தருடைய கரம் இவர்களை நடத்தும்படிக்கு தேவைகள் எல்லாம் சந்திக்கப்படும்படி எல்லாரும் மத்தியில் இருக்கிற அருமையான தகப்பன் இதுக்காக ஜெபிக்கும்படியாக நான் கேட்கிறேன். நான் நாட்கள் எல்லா தேவைகளை கர்த்தர் சந்திக்கும்படியாக ஜெபிக்கிறேன். சோத்ராடவரே சோத்ரா 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 ஆமென். ஆமென். ஹalleluya 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 ஸ்தோத்ரா ஸ்தோத்ரா ஆமென். நன்றி ஆண்டவரே. இந்த சபையில யார் இந்த திருமணத்தை குறித்து ஆமென் சொல்லாதிருப்பார்கள்.
இப்பொழுதே சொல்லுவார்களாக. ஆமென் ஆமென். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். ஆமென். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். அப்பா சோதர ராஜா ராஜா வாழ்க்கையை போல ராஜா ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் எல்லா கன மகிமையும் கருமுகமாய் தாழ்கிறோம். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து நாமத்தில் பிதாவே. ஆமென் ஆமென் ஆமென். பிரைஸ் தி லார்ட். பாருங்க, திருமணத்தை குறித்து நம்ம மாற்று கருத்து இருக்குமானால் சபையில் தெரிவிக்கலாம், அல்லது அதை குறித்து பேசாதிருப்பீர்களாக. இயேசு பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்தினாலே இதுக்காக நாங்கள் தொடர்ந்து நாம் ஜெபிப்போம். கர்த்தருடைய மகிமை அந்த நாட்களை வெளிப்படும்படியாக. ஆமென். அல்லேலூயா அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஆமென் ஆமென். சாட்சி நேரம், சாட்சி இருக்குமானால் வந்து சொல்லுங்க. கர்த்தர் நாமத்தை மகிமைப்படுத்த யாராவது இருப்பீர்களானால் வா. சாட்சி இருக்கா? திருமணம் முடிஞ்சு 52 வருஷம் முடிஞ்சு 53வது ஒவ்வொரு விசுவாசிகளையும் நீர் ஆசீர்வதிப்பீர். என் தகப்பனே, உமது கரங்கள் ஆணி கடப்பட்ட கருத்தினால் அவர்கள் சிரசை மேல் கர வைத்து ஆசீர்வதிப்பீர். பிதா குமாரன் பரிசுத்தருடைய நாமத்தில் ஆண்டேன். சொல்லலாம். வேற சாட்சி இருக்குங்களா? என் தகப்பன் என்னோட இருந்த கடைசி வரையும் அவருக்கு உண்மையாக இருக்கும். என் பையனுக்கு லாஸ்ட்டு கேஸு சரி இந்த மாதம் முடிச்சுன்னு சொல்லிட்டு நாங்கள் நம்பிக்கையாக இருந்தோம். இருந்தாலும் அது கரெக்டாக இருந்துச்சு. அடுத்த மாதம் சொல்லிட்டாங்க. எங்களுக்காகவும் என் குடும்பத்துக்காகவும் அவனுக்காக எல்லாம் தெரிஞ்சு கொடுக்கணும். பண தேவைக்கு சந்தையும் 1 லட்சம் ரூபாய் ஆகணும்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாரு. எங்கெங்கேயோ போய் பணம் வேணும் பார்க்குறோம். கருத்து தான் எனக்கு இவ்வளோ நடத்தினவர் இதையும் நடத்துவார்னு நம்பிக்கை இருக்கிறோம். நாங்கள் உங்களை ஒரு நாள் கைவிட மாட்டார். அது மட்டும் இல்லாமல் ஒரு சந்தோஷமான வார்த்தை எங்களுக்கு காத்து வந்துச்சு. அந்த கேஸ் விஷயமா அந்த பொண்ணு வீட்டில் நாங்கள் கேஸு ஆஃபீஸ் வாங்குகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவர் அது போல ஆண்டவர் இன்னும் மேலும் மேலும் ஆண்டவர் அது உதவி செய்யணும். அவங்களுடைய பிள்ளை ஆண்டவருடைய பிள்ளை நாங்கள் யாருமே எங்களுக்கு யாருமே கிடையாது. எங்களுக்கு ஆண்டவர் மட்டும்தான். நாங்கள் இருந்தாலும் மறுத்தாலும் இதுக்கு ஆண்டவர் மட்டும்தான். அது நல்லபடியாக அவங்க ஆஃபீஸ் வாங்கணும், பேசுறது விடுதலை ஆகணும். அது மட்டும் இல்லாமல் அவங்க மனைவிக்கு அது நல்லா ஆயப்பள்ளியமாக பிரித்தெடுக்கணும். குடும்பத்தில் நாங்கள் எதுவும் நினைச்சோம். அவங்க வாழ்க்கை எப்படி போச்சு ஆண்டவருக்கு ஒப்புக்கொடுத்ததில்லை. இன்னுமே இதுலேயே நான் எவ்வளோ ஆபத்தில் எவ்வளோ பிரச்சனை எவ்வளோ போராடினோம். அவனை காப்பாற்றி எடுத்து கொடுக்குறாரு ஆண்டவர். இந்த கேஸு எங்களுக்காக சாதகம் பண்ண முடியணும். கடத்தவர்கள் சந்திக்கணும். இந்த சபையாட்டு
எல்லாரும் கரங்களை உயர்த்தி கர்த்தர் நம்மை நடத்தி வந்த பாதைகளுக்காக கர்த்தருக்கு நம்ம நன்றி செலுத்தி எல்லாரும் நம்ம கரங்களை உயர்த்துவோம். தேவனே துதிக்கிறோம் சோதரிக்கிறோம் ராஜா, நன்றி செலுத்துகிறோம். கர்த்தர் நீ நடத்தி வந்த எல்லா பாதைகளுக்காக நன்றி. கடந்த 6 நாளும் எங்களுக்கு நல்ல சுகத்தை விரத்தி ஆரோக்கியத்தை கொடுத்து கர்த்தர் வழி நடத்தினீரே. கண்ணின் மணி போல பாதுகாத்தீங்களே ஆண்டவரை. உடைக்கப்பட்ட நேரத்தை உருவாக்கினீரே, அந்த பலத்தை கொடுத்தீரே, சுகத்தை கொடுத்தீரே, ஜீவனை கொடுத்தீரே. அப்பா துதிக்கிறோம். நன்றியப்பா, எங்களை பாதுகாத்து தெய்வமே உமக்கு நன்றி. நன்றியப்பா, பெரிய காரியங்களை செய்தீரே தெய்வமே, உமக்கு நன்றி செலுத்தி ஜெபிக்கிறோம் ஐயா. அந்த தொடர்ந்து எங்களை வருகிற நாட்களை நடத்துட்டு வல்லமை வெளிப்படட்டும். இயேசுவை போல ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். அப்பா அம்மா எழுந்து நில்லுங்க, உங்களுக்காக ஜெபிக்கிறேன். எழுந்து நிற்கிறோம், இடத்துல எழுந்து நில்லுங்கப்பா. தலையிலிருந்து துணி எடுக்கணும், பெண்கள் தான் துணி போடணும், ஆண்கள் பழைய ஏற்பாட்டில் தான் போட வேண்டும். சரி, ஜெபிப்போம். கர்த்தர் நல்லவர், அல்லேலூயா. என்பதாவது சாட்சி சொல்லணும். உண்மையாவே தம்பிக்கெல்லாம் அப்பா எப்படி இருந்தாலும் தெரியாது, எனக்கு நல்லவராகவே கர்த்தர் இந்த பூமியில் எனக்கு கொடுத்த ஒரு நல்ல ஈவு. நல்ல ஈவு அப்படின்னு தான் சொல்லணும். அதோடைய நாமம் மகிமைப்படணும். என்னுடைய படிப்பின் காரியம், இந்த வளர்ப்புல எல்லாவற்றிலுமே ஆண்டவர் முயற்சி பண்ணினா என் தகப்பனை நடத்தினார். திருமண காரியத்துல மட்டும்தான் ஒரு அப்பாவுடைய இருதயத்துக்கு ஏற்றபடிக்கு நான் செய்யலை. திருமணம் மட்டும்தான் எங்க அப்பாவுடைய வார்த்தைக்கு கீழ்படுத்தி செய்யறேன். எல்லாம் A to Z வரைக்கும் இந்நாள் வரைக்கும் அவர் கொடுக்குற ஆலோசனைகள் எல்லாமே அப்பா சொல்லிதான் எல்லாமே ஆண்டவர் மகிமையை நடத்தினார். என்னோட படிப்பின் காலத்துல ரொம்ப உறுதுணையா இருந்தார். எங்க அம்மா காதுல கம்பலே போட மாட்டாங்க. அப்பா கட்டி வச்சு பிள்ளைகளை படிக்க வைக்கணும். எல்லாரையும் மெட்ரிக்ல தான் படிக்க வச்சாங்க. 4 பிள்ளைல எனக்கு ஆண்டவர் உண்மையாவே நான் வந்து 5th வரைக்கும் தான் நான் நேரம் மெட்ரிகுலேஷன்ல படித்தேன். அதுக்கப்புறம் வெள்ளஞ்சல் ஸ்கூலில் தான் படித்தேன். எனக்கு கத்துடைய ஞானம் மகிமை. அப்பயே நான் இங்கிலீஷ்ல பேசுவேன். அப்பா சொல்றாரு, இங்கிலீஷ் படம்லாம் பார்க்கறது கூட்டு வந்து உட்கார வச்சுப்பாரு. எனக்கு இது பதில் சொல்லுமா, இது என்ன சொல்றாங்க எனக்கு சொல்லு அப்படின்னு சொல்லுவாரு. அப்படி அந்த மகிமையான ஞானத்தை கொடுத்தா. +2 முடிச்ச உடனே அப்பா என்ன சொன்ன, 4 நாள் காலேஜில் ஒன்று சேர்க்க மாட்டேன், நீ வந்து இன்ஜினியருக்கு இல்லை வந்து MBBS எழுதணும் அப்படின்னு சொல்லி என்னை கூட்டு போய் பணம் செலவு பண்ணி கூட்டிட்டு போய் என்னை சேர்த்து விட்டாரு. டியூஷன் படித்தேன் நான். அதுக்காக ஒரு 2.5 மாதம் அதுக்கே வந்து பார்த்தீங்கன்னா அந்த அப்போ நீங்கள் 20 வருஷத்துக்கு முன்னாடி பாருங்க எவ்வளோப்பா உண்மையாக நினச்சி பார்க்கணும். அவ்வளோ பணங்களை கர்த்தர் செலவு பண்ண முடியாது கர்த்தர் என் தகப்பனை ஏற்படுத்தினார். அதுலேயும் பார்த்தீங்கன்னா மானாமதுல எனக்கு MBBS சீட் கிடச்சிருச்சு. போட்டால MBBSக்கு நீங்கள் வந்து படிக்க வைக்க உங்களே டாக்டருக்கு நாங்கள் சீட் கொடுக்குறோம். ஹாஸ்டல் செலவே வந்து 3/4 கம்மி பண்ணுறோம், 4 மட்டும். இல்லைன்னா ஒரு நல்ல மருத்துவராக இருந்திருப்பேன் நேரம். அதனால ஆண்டவர் தம்முடைய வல்லமை வருமே. அப்பா வந்து அன்னைக்கு அனுப்பல, இவ்வளவு தூரம் மானாமதுரைக்கும் ஒன்று அனுப்ப முடியாதுமா, அது டாக்டர் சீட் அவங்க கூட பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு கட் பண்ணிட்டு காலேஜுக்கு கொண்டு போய் நார்மலான காலேஜில் சேர்த்து விட்டாங்க. உண்மையாவே எனக்கு ஒவ்வொரு காரியம் அதே போல் காலேஜ் முடிச்ச உடனே மறு வாரமே நான் வேலைக்கு போயிட்டு என்னுடைய திருமணம் ஆகும் வரைக்கும் கர்த்தரை ஏற்றுக்கொள்ளுகிற வரைக்கும் நான் வேலைக்கு போய் அப்படியே சம்பளத்துக்கு வந்து எங்கள் அப்பா கிட்ட கொடுப்பேன். அப்படி என்னை நல்ல வழியிலே மகிமையாய் நடத்துறேன். திருமணத்தில் மட்டும்தான் ஒரு பெரிய ஒரு கருப்பு புள்ளி எங்கள் அப்பாவுக்கு இந்த நேரத்தில் சாரி சொல்லிக்கிறேன். நான் அது மட்டும்தான் அவருடைய நல்ல தாய் தகப்பனை கர்த்தர் எனக்கு கொடுத்தார். என்னுடைய இந்த வளர்ச்சிக்கு ஆண்டவர் பெரிய காரியத்தில் நான் கர்த்தரை ஏற்றுக்கொள்ளும்போது அப்பா எனக்கு ரொம்ப விரோதமா இருந்தார். இந்த பொண்ணால்தான் இயேசுவை ஏற்றுக்கிட்டோம்னு சொல்லி என்னை ரொம்ப வெறுக்க ஆரம்பிச்சார். அப்பாலாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளும் பொழுது அவரே எனக்கு விரோதமாக எழுப்பும்படியாக தெரியல. ஒருவேளை என் முழு அன்பை எங்கள் அப்பா மேலே வச்சதுனால அப்பாவுடைய காரியம் என்ன அப்படின்னு சொல்லி வெளிப்படுத்தும்படியாக கூட இருந்திருக்கல. நான் கர்த்தர் ரொம்ப வைராக்கியமா இருக்கார். ஆமே, நீ யார் மேலேயும் 100% வைக்கக்கூடாது. அன்பு என்னதான் நீ நேசிக்கணும் அப்படின்றதுக்காக கர்த்தரை ஏற்றுக்கொள்ளும் பொழுது அப்பா எனக்கு விரோதமாக எழும்பி நிறைய காரியங்கள் நடந்தது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவர் ரட்சிக்கப்பட்டு அந்த கிறிஸ்தவங்களை பார்த்தாலே பிடிக்காது, வெள்ளை புடவை கட்டுறவங்களை பார்த்தா பிடிக்காது, நகை போடாதவங்களை பார்த்தாலே திடீர்னே இருப்பாரு. அப்படியே இருந்து அவர் கர்த்தர் சந்தித்தார். எங்கள் அப்பா கூட பேசுவேன். ஆண்டவர் ஏற்றுக்கொண்ட ஆரம்பத்தில் கூட பேசுவேன். எப்படி பேசுவேன், ஏசுதான் எனக்கு அப்பா, இதெல்லாம் ஒன்றும் கிடையாது, போட்டு பேச ஆரம்பிச்சேன் பாருங்களேன். அப்பெல்லாம் பேச மாட்டேன் நான். அதனால அவர் என்னை ரொம்ப வெறுக்க ஆரம்பிச்சார். இயேசுதான் உன்னை பெற்றாரா? ஆமா, இயேசுதான் என்னை பெற்றாரு, இயேசுதான் என்னை பெற்றாருன்னு கூட. ஏன்னா ஆண்டவர்களை வச்சு அந்த வைராக்கியம் அவ்வளோ வந்து நாங்கள் வந்து ஆண்டவர் ஏற்றுக்கொண்ட ஆரம்ப காலகட்டத்தில் பயங்கர மந்திர கிரியைகள் இருந்தேன். என் வீட்டில் எந்த ஊழியக்காரர் வருவாங்களா அப்படின்னு ஜெபிக்கவே தெரியாதுங்க. தம்பிக்கு அலங்கரிக்கும், அவனால போய் ஏசு மட்டும்தான் சொல்லுவேனே தவிர அந்த அலங்கரிப்பு அப்படியே ஸ்டாப் ஆகும். அதே போல எங்க அக்காவுக்கு மந்திர கட்டில் இருந்துச்சு. எனக்கு ஜெபிக்க கூட தெரியாது, வெறும் ஆண்டவர் நாமத்தை மட்டும் தான் சொல்லுவேன். இயேசுவே மட்டும் நான் சாப்பிட்டு தப்பு சொல்லி அவங்க கூப்பிடுவாங்க, தேவி சீக்கிரமா அலங்கரிக்க சொல்லுவாங்க. இப்ப நான் அப்பயே பெரிய ஊழியக்காரன் உண்மையே கிடையாது. அதனால நான் கரங்களை கையில வச்சு
தெரியும். அப்பயே கர்த்தருடைய மகிமையின் பிரசன்னம் என்னை அழைத்தது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அப்பா ரட்சிக்கப்பட்டு நான் ஞானஸ்தானம் எடுத்து யாகம சபையிலே திருவிருந்துக்குள்ள உட்கார ஆரம்பிச்சார். அந்த பெரிய அங்க சொன்னா நீ கூட பேசாத, இப்படி பண்றதுனால அவன் என்னை விட்டு தூரம் போயிடுவான், ஒரு தகப்பனை நீ ஆதாயப்படுத்திக் கொள்ள முடியாது, அவனுக்காக நீ முழங்கால் போட்டு ஜெபிக்கணும் அப்படின்னு சொல்லி எங்க அப்பாக்காக ஜெபிச்சு அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா எனக்கு பிரேயர் சப்போர்ட்டுக்கு எங்க அப்பா தான். இன்ன வரைக்கும் நான் உடைக்கப்படுகிற நேரத்துல நான் வந்து இந்த பூமியிலே தகப்பனை கொண்டு நீ பயப்படாதமா நான் கூட இருக்கான்ற ஒரு அற்புதமான ஒரு காரியம் கட்டளையில் கொடுத்த ஒரு பெரிய ஒரு கிஃப்ட் தான் சொல்லணும். என் தம்பிகளுக்குலாம் அப்படின்னு தெரியல, ஒருவேளை அவங்க வீடு கொடுக்கலன்றதால அவங்க மனசாபத்தில் இருக்கலாம். என்னோட ஊழியத்துக்கும் என்னுடைய குடும்பத்தினுடைய காரியங்களை நான் உடைக்கப்படும் போதெல்லாம் ஆண்டவர் என் தகப்பனை கொண்டு நீ பயப்படாதமா நான் கூட இருக்கேன், இதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது அப்படின்னு சொல்லி அப்படி நடத்திட்டு இதுவரைக்கும் கொடுத்திருக்காரு. கடைசியாக ஒரு ரொம்ப சீரியஸ் கண்டிஷன்ல போயிட்டார். என்னை பயந்துட்டு ஆண்டவர் வெளிப்படுத்திட்டார். அவன் இறந்துருவான் தான் ஆண்டவர் எனக்கு வெளிப்படுத்தினார். அவன் ஜீவனை எடுத்துருவான் மகளிர், ஆனாலும் கர்த்தரோட சமூகத்தில் நான் அதுக்கு வீட்டு கொடுக்க ஆண்டவர் இந்த பைத்தியம் பிடிச்சிட்டேன். நான் எங்க அப்பா உடம்பு சில உடம்பு எனக்கு மென்டல் ஆயிடுச்சு, மென்டல் மாதிரி ஆயிட்டேன். எங்க ஓடுறேன் எங்க போறேன்னே தெரியல. அந்த அளவுக்கு ஆண்டவர்கிட்ட கேட்டு எனக்கு ஜீவனை கொடுக்கணும் ஆண்டவர்னு சொல்லி கேட்டு வாங்கிட்டு வந்து ஆண்டவர்கிட்ட கேட்டுதான் வாங்குறது. ஜீவனை நீங்க கொடுக்கணும்ப்பா, நம்முடைய ஊழியத்தை சேர எனக்காக இது மட்டும் செய்ய வேற எதுவும் செய்ய வேணாம், மறுபடியும் எங்க அப்பாவை பார்க்கணும், இந்த பைக்ல கூட்டிட்டு போகணும், அவர் கூட இருக்கணும். இப்படி ஒரு சீரியஸ் கண்டிஷன்ல போயிட்டாரு. எழுந்து நிற்கும்போது அப்படியே பாத்ரூம் ஊத்திட்டு போகணும் பார்த்தோம். எனக்கு ரொம்ப வேதனைன்னு சொன்னால் கர்த்தர் நம்முடைய ஊழியக்காரருடைய சமத்தை கேட்கிறவர். நீங்க எல்லாரும் அவருக்காக ஜெபிச்சீங்க, அந்த ஜீவனை கொடுத்தார். இந்த 52 வருஷமா அவர்கள் குடும்பத்துல எவ்வளவு போராட்டத்துல இருந்திருக்கலாம், பெரிய குடும்பம். அதனால அம்மா எப்படி அட்ஜஸ்ட் பண்ணி இதெல்லாம் வந்து ஒரு நாள் கடந்து வந்திருக்காங்க நினைக்கும் போது அவங்களுடைய கிருபை தான். இன்னைக்கு நல்ல அருமையான தாய் தகப்பனை கர்த்தர் கொடுத்தாரு. என்னுடைய இந்த வளர்ச்சிக்கு எவ்வளவு தூரம் நான் நிக்கிறேன் தான் அவங்களுடைய பெரிதான கிருபையும் தேவை எனக்கு பாராட்டின தாயும் தகப்பன. இன்னைக்கும் காலையில இந்த குளிர் வேலையில அவர் வந்து எனக்கு நிற்பாரு. இந்த ஸ்கூல்ல கொண்டு போய் விடுறதுக்கு பைக்ல வந்து சாயந்தரம் வந்து நிற்பாங்க. எனக்கு இதெல்லாம் வந்து ஆண்டவருடைய பெரிய கிருபை கிருபை கிருபை. கர்த்தருடைய கிருபைக்காக நன்றி செலுத்துகிறேன். தாய் தகப்பனுக்காக நம்ம ஜெபிக்கலாம். சோதனை போகும்போதெல்லாம் அம்மாவும் மற்றவங்களால வந்து பயப்படாதமா அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனாலும் அவங்களே அழுவாங்க, அவங்க பலவீனமான பாத்திரம். நல்ல கர்த்தர் இதுவரைக்கும் அவர் செய்த நன்மைகளுக்காக மெல்லக்காரங்களுக்கு அப்பா மக்களா ஜெபிக்கலாம். எங்களை மிகவும் அதிகமாக நேசிக்கிற எங்க நல்ல தகப்பனே, அருமையான தாய் தகப்பனே, இந்த கிருபைக்காக நன்றியப்பா. இந்த திருமண நாட்களில 52 வருஷம் என்பது சாதாரண காரியம் இல்லையா? நீங்க எத்தனையோ மனசாவப்பட்ட குடும்பங்கள் பிரிந்து கொண்டு இருக்கிறதா ஆண்டவரே? எல்லாவற்றையும் சகித்து இவ்வளவு தூரம் நடத்தி வந்த தெய்வமே உனக்கு நன்றியப்பா. ஆபிரகாமை போல நீங்க அவர்களை வழி நடத்துங்க. நல்ல முதிர் வயதிலே நீங்கள் அடக்கம் பண்ணப்படுவீங்கன்னு நீங்க சொன்னீங்க ஆண்டவரே. அப்படி என் தாய் தகவலுக்கு ஆயுசில் ஆண்டுகளை கொடுங்க. இந்த திருமண நாளை காண செய்த கிருபைக்காய் நன்றி ஆண்டவரே. ஒவ்வொரு ஆண்டும் இந்த சபையிலே தொடங்கின நாட்கள் இருந்து இந்த இடத்துல அந்த ஜபத்தை அதுவும் இந்த வருஷத்துல நீங்க ஓய்வு நாளில் என்னை கொண்டு வந்த கிருபைக்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. பிதா குமாரன் பரிசுத்தாவி நாமத்தினாலே அவர்களை ஆசீர்வதித்து நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. கர்த்தருடைய கரம் கூட தங்கி இருக்கட்டும். 76 வயதாயிடுச்சு, ஆனால் அவர் ஓடுறது உம்முடைய கிருபை, உம்முடைய பலம், உம்முடைய இறக்கம், உம்முடைய கிருபை, உம்முடைய தயவு ஆண்டவரே. தாய் தகப்பன் மேல இன்னுமாய் இருக்கும்படிக்கு கூட நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. கர்த்தர் தொடர்ந்து அவர்களை வழிநடத்துங்க, ஆசீர்வதிங்க. நசரேயனாகிய இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமென். கர்த்தர் நல்லவரமே. பேரண்ட்ஸோட உண்மையாகவே அது அவங்களுடைய கடமை. என் சகோதரர்களுக்கு அதை கொஞ்சம் தவறி இருக்கிறார், அதை ஆண்டவர் நிறைவேற்றுவார். அதெல்லாம் உங்க மேல ஆண்டவர் வச்சிருக்கிற கடமை. அன்னைங்க பிள்ளைகளுக்கு செபிக்கிறது, அவங்களுக்கு நல்ல வாழ்க்கையை ஏற்படுத்தி கொடுக்கிறது பூமியில, அதெல்லாம் உங்களுக்கு மேல ஆண்டவர் வச்சிருக்கிற காரியம் எல்லாமே. கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராக நாம் கடந்து சொல்லுவோம். ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகத்தை திருப்பி கொள்ளலாம். 1-2 வசனத்தை தகப்பன் எடுத்து வாசிப்பார்கள். ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம் 5ஆம் அதிகாரத்திலே 1-2 வசனத்தை வாசிக்க கேட்கிறேன். இப்பொழுது நான் என் நேசரிடத்திலே அவருடைய திராட்சை தோட்டத்தை குறித்து என் நேசருக்கேற்ற ஒரு பாட்டை பாடுவேன். என் நேசருக்கு மகா செழிப்பான மேட்டிலே ஒரு திராட்சை தோட்டம் உண்டு. அவர் அதை வேலி அடைத்து அதில் உள்ள கற்களை பொறுக்கி அதில் நற்புல திராட்சை செடிகளை நட்டு அதன் நடுவில் ஒரு கோபுரத்தையும் பண்ணி அது நல்ல திராட்சை பழங்களை தரும் என்று காத்திருந்தார். அதுவோ கசப்பான பழங்களை தந்தது.
கவனமாய் கேட்டு பயனுடைய அந்த கிருபை செய்வீராக. கனமும் மகிமையும் எடுத்து வருகிற சரகமாய் காண்கிறோம். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே. ஆமென். ஆமென். ஹல்லேலூயா. ஆமென். ஏசாயா தீர்க்கதரிசனம் 5ஆம் அதிகாரத்தோட 2 வசனம். இப்பொழுது நான் என் நேசரிடத்தில் அவருடைய திராட்சை தோட்டத்தை குறித்து என் நேசருக்கு ஏற்ற ஒரு பாட்டை பாடுவேன். என் நேசருக்கு மகா செழிப்பான மேட்டிலே ஒரு திராட்சை தோட்டம் உண்டு. அவர் அதை வேலி அடைத்து அதிலுள்ள கற்களை பொறுக்கி அதிலே நற்குல திராட்சை செடிகளை நட்டு அதில் நடுவில் ஒரு கோபுரத்தை கட்டி அதில் ஆலையையும் உண்டு பண்ணி அது நல்ல திராட்சை பழங்களை தரும் என்று காத்திருந்தார். அதுவோ கசப்பான பழங்களை தந்தது. ஹல்லேலூயா. என்ன பழம் தந்துச்சு? கசப்பான பழம் தந்தது. நல்ல திராட்சை பழம் என்ன பண்ணும் சொல்லுங்க சொல்லுங்க. நல்ல திராட்சை செடி முதல்ல என்ன பண்ணும்? கனி கொடுக்கும். நல்ல திராட்சை செடி என்றால் அது கனி கொடுக்கணும். அந்த கனியை எடுத்து என்ன பண்ணுவாங்க? நிறைய காரியங்கள் யூஸ் பண்ணுவாங்க. கிரேப் வைன் இன்னைக்கு நம்ம என்ன பண்றோம்? திருவிருந்துக்கு யூஸ் பண்றோம். அந்த காரியங்களை நல்ல பழங்களை தான் அவங்க எடுத்து என்ன பண்ணுவாங்க? அதை உபயோகப்படுத்துவார்கள். ஹல்லேலூயா. இங்க இதை கர்த்தருடைய தேவனுடைய பிள்ளைகளுக்கு ஒப்பிட்டு சொல்லப்படுகிற ஒரு வார்த்தையா இருக்கிறது. ஆண்டவர் என்ன பண்றாரா? அதை முதலாவது வேலி அடைக்கிறார். ஒரு திராட்சை தோட்டத்தை நாட்டி அதை வேலி அடைக்கிறார். தேவனுடைய சபை, கர்த்தருடைய சபை, அவர் என்ன பண்றார்? தம்முடைய ரத்தத்தை விலைக்கிரயமாய் கொடுத்து அவர் வீட்டெடுத்த சபையை கட்டி என்ன பண்றாரு? ஆண்டவர் முன்குறிக்கிறார். இந்த இடம் அப்படிதானுங்க. சபையெல்லாம் எப்படி ஏற்படுத்தப்படுது? சபையெல்லாம் ஆண்டவர் முன்குறிக்கிற இந்த இடத்தை ஆண்டவர் தெரிந்து கொள்ளுகிறார். அப்படிதானப்பா? ஒவ்வொரு இடத்துலயும் இப்ப சபைகள் நிறுவப்படுகிறது. ஆண்டவர் இந்த இடத்தை கர்த்தர் தெரிந்து கொள்ளுகிறார். அது முதல்ல என்ன பண்றாரு? வேலி அடைக்கிறார். அதுக்கப்புறம் என்ன செய்கிறார்? அதில் உள்ள கற்களை பொறுக்கி. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. முதல்ல அதை பண்படுத்துகிறதுக்கு என்ன பண்றாரு? எல்லா காரியங்களையும் ஆண்டவர் செய்கிறதை பார்க்க அவர் முதல்ல வேலி அடைக்கிறாரு. வேலிதான் முக்கியமான. வேலி இருந்தாதான் என்ன ஆகாது? சொல்லுங்க. அது சொல்லுங்க. வேற எல்லாரும் உள்ள வந்து நுழைய முடியாது. வேலி இருந்தாதான் இப்ப நல்லது. எத்தனை பேர் உள்ள இருக்கிறீங்க? நீங்க நிறைய பாத்தீங்கன்னா கிராம பகுதியில் பாத்தீங்கன்னா வீடு நல்லா கட்டி இருப்பாங்க. ஆனா சுத்தி என்ன போட்டிருக்க மாட்டாங்க? காம்பவுண்டே கிடையாது. இன்னைக்கு நிறைய வீடுகள் காம்பவுண்ட் கிடையாது. எனக்கே ஆச்சரியமா இருக்கும். அவ்வளவு மகிமையா கட்டி இருப்பாங்க. அந்த வீடெல்லாம் பார்க்கும்போது இவ்வளவு செலவு பண்ணி கட்டுறாங்களே. கிராமத்துல மட்டும் இல்லை, இன்னைக்கு நிறைய இடத்துல அப்படிதான் இருக்கு. வேலியே கிடையாது, காம்பவுண்டே இல்லை. அப்படியே டைரக்டா வீட்டுக்கு போற மாதிரி தான் இன்னைக்கு எல்லாம் வீடு வாசல் இருக்கு. வாசல் இருக்கு, வீடு இருக்கு. எத்தனை பேர் உள்ள இருக்கிறீங்க? நிறைய பேருக்கு எப்படி இருக்குது? ரோட்லயே தான் வாசல் வச்சுக்கிறாங்க. ஏன்னா இடம் பத்தல, எனக்கு இடம் போதாது, பெரிய இடம் வேணும், நான் வந்து இடம் விட்டு கட்ட மாட்டேன், அதனால என் வீடு எங்க இருக்கு? வாசல்ல தான். அப்படி வைக்கவே கூடாது. அது பெரிய ஒரு தவறு. வேதாகமத்தின்படி அது தவறான காரியம். ஆண்டவர் முதலாவது என்ன பண்றாரு? திராட்சை தோட்டத்துக்கு முதல்ல அவர் வேலி அடைக்கிறார். அதில் உள்ள கற்களை அவர் பொறுக்கி அதிலே நற்குல திராட்சை செடிகளை நட்டு. ஹல்லேலூயா. வசனம் சொல்லுது நற்குல திராட்சை செடி. அப்ப ஆண்டவர் ஒரு மனுஷனை அழைக்கும் பொழுது நற்குல திராட்சை செடியாய் அவர் பார்க்கிறார். ஹல்லேலூயா. நீங்க சாட்சி சொல்றோம்ல, ஆண்டவர் என்னை அழைச்சாருங்க, இவ்வளவு மரணக்கட்டில இருந்து என்னை ஆண்டவர் தெரிந்து கொண்டார், அவர்தான் மெய்யான தெய்வம் என்பதை நான் தெரிந்து கொண்டேன். பயங்கரமா என ஜீவனை கொடுத்தது மட்டும் இல்ல, அவர் எனக்காக மட்டும் இல்ல, இந்த மனுக்குலத்துக்கு எப்போ ஒரு ஆவிக்குரிய நிலைமைக்கு நம்ம வரோம், என்னைக்கு நம்ம ஊழியத்துக்கு வரோம்னா, ஒரு விசுவாசி எப்போ ஒரு ஊழியக்காரனாய் மாறுகிறார் என்றால், ஆண்டவர் ஜீவனை கொடுத்தது எனக்கு மட்டும் இல்ல, முழு மனுக்குலத்துக்கு அவர் ஜீவனை கொடுத்திருக்கிறாரு. அப்ப அழைத்த அந்த தேவனுடைய தீர்மானத்தை நிறைவேற்ற எல்லா ஆத்துமாக்களையும் நான் என்ன பண்ணணும்? ஆண்டவர் பக்கம் திருப்பணும். எப்ப அந்த ஞானம் வரும் தெரியுமா? எது வரைக்கும் நீங்க எனக்கு மட்டும் தான் ஆண்டவர் ஜீவனை கொடுத்திருக்காரு, என் குடும்பத்துக்கு மட்டும் தான் கொடுத்திருக்காரு நினைச்சீங்கன்னா நீங்க ஊழியத்துக்கு வர மாட்டீங்க. அப்படிதான் இன்னைக்கு நீங்க எல்லாரும் இருக்கிறீங்க. என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எனக்கு மட்டும்தான் அவர் உபயோகமானவர், என் குடும்பத்துக்கு மட்டும்தான் அவர் உபயோகமானவராக இருக்கிறார், என் தேவைகளை கேட்கறதுக்கு மட்டும்தான் ஆண்டவரை நான் உபயோகப்படுத்துவேன் என்று சொல்லுகிறபடினால தான் நீங்க ஊழியத்துக்கு வரல. என்னைக்கு விசாலமான இருதயம் உங்களுக்குள்ள வருதோ, இந்த முழு மனுக்குலத்தினுடைய பாவங்களையே சுமந்து அவர் பரிகாரியாய் வந்து எல்லாவற்றையும் ஏற்றுக்கொண்டு பரலோக ராஜ்யத்துக்குள்ள பிரவேசிக்கிறதுக்கு எல்லாரையும் அழைத்திருக்கிறாரப்பா. அவருடைய தீர்மானம் என்னவோ அதைதான் நானும் நிறைவேற்றணும்னு என்னைக்கு நீங்க நினைச்சு வரீங்களோ அன்னைக்குதான் ஒரு ஊழியத்துக்குள்ள வர முடியும், ஒரு ஜெபிக்கிற பிள்ளைகளாய் மாற முடியும், ஒரு ஆத்ம பாரம் உங்களுக்கு வரும். எத்தனை பேர் உள்ள இருக்கிறீங்க? ஒரு அலையா சொல்லுங்களேன். ஆண்டவருடைய பார்க்கும் பொழுது நற்குல செடியெல்லாம்
இன்னைக்கு அசதியா உயிர் போயிட்டு இருக்கு. ஒவ்வொருத்தருக்கும் அசதியா போகும். கீழே விழுந்து சாகலாம், கால் இடறி விழுந்து சாகலாம். இன்னைக்கு உன்னை உயிரோட வச்சிருக்கிற என் குடும்பமே இன்னைக்கு அழிஞ்சு போயிருக்கும். இன்ன வரைக்கும் என் சத்துருடைய காரியங்களை யாருமே என்ன பண்ணல, நம்பல. அவங்க எல்லாம் மந்திரம் பண்ணாங்க, இன்ன வரைக்கும் சொல்றாங்க. எங்க குடும்பத்துக்கு விரோதமா இருந்தவங்க இன்னைக்கு ஜனங்க எல்லாம் சாப்பிட்டு குத்தி சொல்றான், நல்லா பேசுறவங்களே சொல்றான். அதெல்லாம் அவங்களும் உங்களுக்கு பண்ணலைங்க, அவங்க ஏங்க உங்களுக்கு பண்ண போறாங்க? எத்தனை பேர் கேக்குது? இன்ன வரைக்கும் என்னுடைய குடும்பத்துக்கு இந்த போராட்டங்கள் நுழைந்ததுக்கான காரணம் யாருன்னா என் அக்காவுடைய கணவர் தான். இன்னைக்கு அவர் சொக்க தங்கன்றாங்க. என்ன தங்கம்? என்ன தங்கம்? சொக்க தங்கமா? அந்த மனுஷனை போய் சொல்றீங்க? அவரு எவ்வளவு நல்லவர். ஒரு பெரியவங்க தானே இப்படி மார்ல கை வச்சுக்கமா ஏன் அப்படின்னு உட்கார மாட்டார். ஆமா ஆமா, ஏன்னா என் ஆண்டவர் எனக்கு இன்னும் நல்ல நியாயம் செய்யலையே. சில காரியங்களுக்கு ஆண்டவரிடத்திலே நம்ம வெளியரங்கமான பதிலை கேட முடியாது. அதனாலதான் என் சத்துரு எல்லா மனுஷனுக்கும் எப்படி இருக்கிறான், நல்லவனா இருக்கிறான். எனக்கு மட்டும் தான் தெரியுது. அதுதான் இன்னைக்கு நம்ம அங்கே ஆயிக்கிறோம். ஆண்டவரே, நான் அவங்களை பத்தி சொன்னா அவங்க நம்ப மாட்டாங்களே. ஆண்டவரே, இவர்கள் நல்லவங்க எல்லாம் எல்லா ஜனங்கள் நீங்க சில காரியங்களுக்கு ஆண்டவர் பார்த்தீங்களா ஒன்றுமே கிடையாது, விடுதலை கிடையாது. சில காரியங்கள் ஆண்டவர் அப்படிதான் வச்சிருக்கீங்க. அதை பத்தி யோசிக்காத. நீ எனக்காக என்ன செய்ய போற, அதுதான் அவருடைய நினைவுகளாகவே இருக்கு. நான் இப்படிதான் இருப்பேன், நீ எனக்கு என்ன செய்ய போற? உனக்கு ஜீவனை கொடுத்தல, உனக்கு கொடுத்த ஜீவனுக்கு நீ எனக்கு விலைக்கரையம் செலுத்தணும். என்ன செலுத்த வரும்? விலைக்கரையம். உன் பணம் வேணாம், உன் நேரத்தை கொடு, உன் ஆவியாத்மா சரீரத்தை கொடு. எனக்காக நீ போ, ஜனங்களை ஆதாயப்படுத்து. மந்திரத்திலே மரணத்திலே இருக்கிற விடைகளை பிள்ளைகளை விடுதலையாக்க உன் மேல பரிசுத்தாவியை வச்சிருக்க, அதை நீ நிறைவேற்று. இன்ன வரைக்கும் அதுதான் எனக்கு வேதனை. இன்ன வரைக்கும் குடும்பத்துல உட்கார்ந்து கொண்டு ஒரு சர்ப்பத்தை போல இருக்கிறார்கள். ஆனால் ஆண்டவர் அதை வெளிச்சத்துல கொண்டு வரல, அதை நியாயத்துல கொண்டு வரல. அதை பத்தி எனக்கு கவலையே இல்லை. கர்த்தர் எனக்கு ஜீவனை கொடுத்து இருக்கிறார். எனக்கு பரலோகத்துல பெயர் எழுதப்பட்டு இருக்கிறது. அந்த பெயர் திருக்கப்பட்டு போகாத அளவுக்கு நான் இந்த பூமியில கிரியை செய்து நான் போய் ஆண்டவருடைய சமூகத்துல சேரணும். சரியாக இல்லை, ஒரு கூட்ட ஜனத்தோடு கூட ஆண்டவருடைய சமூகத்துல போகணும். கரங்களை தட்டி கர்த்தருடைய நாமத்தை நல்ல கரங்களை தட்டுங்க. அல்லேலூயா. எழுந்துட்டு போட்டோம். மனுஷர்கள் என்ன நியாயம் இருக்கிறதுக்கு இருக்கு? என்னங்க சொல்றீங்க? மனுஷர்கள் வந்து இவர்களுக்கு செஞ்சாங்க அப்ப பொல்லாதவங்க, அவங்க சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. எல்லாவற்றும் மறந்திருக்கிற என் தெய்வம் இருக்கிறார். அவர் ஒரு நியாயாதிபதியாய் வரும்பொழுது அவர்களை நிக்க வச்சு ஆண்டவர் கேள்வி கேட்பார். என் பிள்ளைய இப்படி கண்ணீர் வடிக்க வச்சியே, என் பிள்ளைய இப்படி தூஷணம் பண்ணியே, என் பிள்ளைகளை இப்படி நிந்தித்தியேன்னு சொல்லி என் தேவன் கேட்கிற ஒரு நாள் வரும்ல, அப்ப அவர் நிச்சயமாய் கேட்பார். அதனால நான் அதை சுமக்கவே இல்லை. இப்பொழுதும் அவர்களுக்காக ஜெபிச்சுட்டு தான் இருக்கிறோம். அல்லேலூயா. சத்துருக்களுக்காக இன்னைக்கும் கண்ணீர் விட்டு ஜெபம் தான் இருக்கும். அவங்களுக்கு எந்த போராட்டத்தையும் நீங்க அனுபவிச்சிடாதீங்க. ஆண்டவரே, பார்க்க கஷ்டமா இருக்கும். ஆமே, இதுதான் ஒரு ஆவிக்குரிய வளர்ச்சி என்று சொல்லப்படுகிறது. தேவன் திராட்சை தோட்டத்தை நாட்டி அதை என்ன பண்றாரு? வேலி அடைந்து கற்களை பொறுக்காத நற்குல தப்போ ஆண்டவர் நம்மளை நற்குல திராட்சை செடியாய் அவரு நாட்டுகிறார். அதுக்கப்புறம் அவர் என்ன பண்றாரா, அதன் நடுவில் ஒரு கோபுரத்தை அவர் கட்டுகிறாரு. அதில் ஆலையையும் உண்டு பண்ணி, ஆலையை கட்ட அந்த ஆலைன்னா என்ன அர்த்தம்? அந்த திராட்சை பழங்களை கொண்டு போய் சேகரிச்சு அதை பயன்பட வேண்டிய இடத்துல பயன்படும்படியாக அவர் நம்பிக்கையோடு என்ன பண்ணாரா, ஒரு ஆலையை கட்டி வச்சிருந்தார். ஆனா நான் பறித்து வாயில போடுற இந்த திராட்சை எப்படி இருக்காது? நல்ல கனியாக இல்லை, கசப்பான காரியங்களா இருக்கு. அதுதான் ஆண்டவருக்கு இன்னைக்கு விஷம். உங்ககிட்ட இருக்கிற கனியை நான் எடுத்து சாப்பிடும் பொழுது அந்த கனி கசப்பா இருக்கே, அந்த கனியானது கசப்பா இருக்கே. ஏன் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, நீ இன்னும் பயன்படாம இருக்கியே, இன்ன வரைக்கும் உன் வேலையை நான் எடுக்கல. எத்தனை பேருக்கு காது கேட்குது? உன்னை வேலையை அடைச்ச பத்தியா, அந்த வேலையை நான் இன்னும் உன்னை விட்டு எடுக்கவே இல்லை. நான் எடுத்துட்டேன்னா, உன் வேலையை நான் எடுத்துட்டேன்னா, ஒரு இமைப்பொழுதுல உன்னை கைவிட்டுனா உன் நிலைமை ரொம்ப மோசமானதான் இருக்கும். எத்தனை ஆத்மாக்கு காது விழுது, காதுல விழுது. ஆவியானவர் சபைக்கு செல்லுகிறதை காதுல அவன் கேட்க கடவுள். வேலி அடைச்ச பத்தியா, உன்னை நல்லா சுத்தம் பண்ணி உன்னை முதல்ல உன்னை கூப்பிடும் போது முதல்ல உனக்கு வேலியை தான் போடுறான். ஏன்னா அவன் பண்ற எந்த ஒரு காரியம் உன்னை தொட்டாலும் பண்ண என்ன பண்ணாது, 1000 மடங்கு உன்னை சேர்த்து. நல்லா கவனிக்கணும். உன் சத்துரு அனுப்புகிற காரியங்கள் வெறும் 25% தான் உன்னை தொடுது. 75% அவன் நிவர்த்தி ஆக்கி இந்த 25 கூட ஏன் உனக்கு ஆண்டவர் காமி, 25 அவனால தாங்க முடியல. ஆனா இதை ஏன் காண்பிக்கிறார் என்றால், உன்னை சுற்றில எவ்வளவு போராட்டம் இருக்கிறது நீ அறிந்து என்னை தேடனோடு இருந்தாத்தான் தேவன் அதை அனுமதிக்கிறார். ஒரு அலையிலே சொல்லுங்களேன். அப்ப அவர் வேலையை எடுக்காததுக்கு காரணம், எப்படியாவது நீ என்னிடத்துல சேர்ந்து விடுவாய் என்று சொல்லி எனக்காக நீ
எழும்பி குடிய செய்வா என்று அந்த ஆயத்துல கொண்டு வந்து உன்னை சேர்க்கும் பொழுது நல்ல திராட்சை ரசத்தை நீ கொடுப்பா என்று ஆண்டவர் காத்திருக்கிறார். இன்ன வரைக்கும் ஆண்டவர் காத்துட்டு தான் இருக்கிறார். இன்னைக்கு எங்க அம்மா கிட்ட காலையில சொன்னேன், ஒருத்தருமே நம்ம சபையில ஆலயத்துக்கு ஊழியத்துக்கு யாருன்னா வராங்களா பாத்தியம்மா அப்படின்னு நான் கேட்டு பேசினாங்க. அம்மாட்ட சொன்னேன், ஒருத்தராவது இது வரைக்கும் அப்படி அபிஷேகம் பண்ணி சபை நடுவே செஞ்சவங்களும் ஓடி போயிட்டாங்க. வாங்கயா நீங்க ஆண்டவர்களை எனக்கு ஆண்டவர் என்ன கேட்கறாங்க, உங்களுக்கு தேவன் வெளிப்படுத்துறாரு, வெளிப்படுத்தி நான் உங்களை சொல்றேன், ஐயா அம்மா உங்களை ஆண்டவர் இப்படி ஜெபிக்க சொல்றாரு, உனக்கு இந்த ஊழியத்தை கொடுத்திருக்காரு சொல்லவள்ள அடுத்த நிமிஷத்துல அவங்க சபையை விட்டு வெளியேறாங்க. அந்த அழைப்புக்கு அவாந்தரமாய் அவர்கள் போகிறார்கள். சத்துருடைய தந்திரத்தை அறியாதபடி இருக்கிறார்கள். சத்துரு யாருன்னு நீ அறியாதபடி இருக்கிறபடினால தான் விலகி போகிற. இருக்கிறீங்க ராஜா போருக்கு போகும்போதாக எதிராளி எப்படிப்பட்டவன் முதல்ல ஆராய்ந்து பார்க்கறதுக்கு அனுப்புறான். அவங்ககிட்ட எத்தனை இருக்கு ரதங்கள் இருக்குன்னு பாரு, அவங்ககிட்ட எத்தனை கத்திகள் எத்தனை எல்லாம் அந்த போருக்குரிய காரியங்கள் எத்தனை வச்சிருக்கிறார் முதல்ல போய் ஆராய்ந்து பார்த்துட்டு வா. அப்பனா சத்துருவை நல்லா அறிஞ்சுக்கலாம். இதை மட்டும் தெரிஞ்சுக்கிறீங்க, இவதான் எனக்கு நல்லா தெரியும், இது மாதிரி சொல்லுவாங்க, எனக்கு நல்லா தெரியும், இவதான் எனக்கு மந்திரம் பண்றா, நல்லா தெரிஞ்சுக்கோ. மந்திரம் பண்றது மனுஷன் அல்ல, உன்னை அழிக்கும்படி கேள்விங்கிறது பிசாசு சத்துரு. நீ அதை தெரிஞ்சுக்கொள்ள மாட்டேன். உனக்கு மந்திரம் பண்ற மனுஷர்களை மைண்ட்ல செட் பண்ணி வச்சு இவனாலதான் என் குடும்பம் நாசமா போச்சு. எத்தனை பேர் உள்ள இருக்கிறீங்க? அப்படி எழுப்புவேன். மாமாவை எழுப்புறான், அவன் எழுப்பி என்ன பண்றான், மந்திரம் பண்ணல. நான் இன்னைக்கும் சந்தோஷப்படுறேன், அவர் பண்ணதால இந்த நல்ல தெய்வம் எனக்கு தெரிஞ்சது. அல்லேலூயா. இந்த நல்ல தெய்வம் இயேசு என்ற இந்த நாமத்தை நான் அறிந்து கொள்ள அந்த மனுஷன் வழிவகுத்து கொடுத்தான். இல்லைன்னா இந்துக்களை தான் இருந்திருக்கும், விக்கிர ஆராதனை செய்திருக்கும், பாரம்பரியமான விக்கிர ஆராதனை. என் அப்பாவுடைய ஊரு செட்டிநாடு, அங்க இவ்வளவு பெரிய அருவாலை வச்சு ஒரு தனியா ஒரு கூடையே இருக்குமா. அது ஒரு இதுல இன்னைக்கும் சொல்றாங்க, அவருடைய சொந்தக்காரர்கள் சொல்றாங்க, செட்டிநாட்டுல காரைக்குடியில இருக்கணும்னு சொல்றாங்க. இன்னைக்கும் அந்த இடம் இருக்கு, பெரிய லேண்ட் எல்லாத்தையும் கொடுத்துருக்காங்க. இன்னைக்கும் அந்த பெரிய கத்தியை வச்சு கொண்டுட்டு இருக்கிறாங்க. அவ்வளவு பெரிய இடத்த விட்டு உங்க அப்பா வந்துட்டாரு காரைக்குடியில. இன்னைக்கு அப்போ என்னுடைய வம்சத்தை பார்க்கும் பொழுது அது எப்படியோ, ஆனால் அந்த நல்ல தெய்வத்தை நான் அறிந்து கொள்ள மந்திரம் பண்ணா பாத்தீங்கன்னா ஆண்டவர்கிட்ட நான் கேட்பேன், உன்னை ரட்சித்திருக்கலாமே ராஜா. அல்லேலூயா. என்னை உம்முடைய நாமத்தை அறிந்து கொள்ள இவர்கள் எனக்கு வழிவாசலை ஏற்படுத்தி கொடுத்தார். ஆமென். கர்த்தர் சொல்றாரு, நான் ஆலய கூட உன்னை நம்பிதானே நான் ஆலயத்தை கட்டி வச்சிருக்கிறேன். நீ நல்ல ஒரு திராட்சை செடியை தருவ, நீ ஒரு கொலையை கொடுப்ப, அது கொண்டு போய் நல்ல கனி ரசத்தை நாம் எடுக்கலாம் என்று சொல்லி இல்லையே, கிடைக்கலையே. எருசலேமின் குடிகளை யூதாவின் மனுஷரை எனக்கும் என் திராட்சை தோட்டத்துக்கும் நியாயம் தருங்கள். அவர் கேட்கறது என்ன தெரியுமா? அவர் ஆண்டவர் சொல்லுகிற காரியம் என்ன தெரியுமா? நான் என் திராட்சை தோட்டத்திற்காக செய்யாத எந்த வேலையை அதற்கு இதை செய்யலாம். அந்த நல்ல திராட்சை பழங்களை தரும் என்று நான் காத்திருக்கிறது கசப்பான பழங்களை தந்தது என்ன? இப்பொழுது நான் என் திராட்சை தோட்டத்துக்கு செய்வதை உங்களுக்கு சொல்ற, நான் என்ன குறை வச்சேன், என்ன குறை வச்ச? உங்களுக்கு ஜெபிக்கலையா? உங்களுக்கு ஆண்டோட வார்த்தை கொடுக்கல, கட்டுகளை உடைக்கல, இவ்வளவு காரியங்கள் இல்லையா? ஆண்டவர் சொல்ற, இவ்வளவு காரியங்களை உனக்கு நான் செய்தேனே, நீ ஏன் இப்படி கசப்பான காரியங்களை செய்கிறவா? வெளிப்படுத்தல் விசேஷத்துக்கு போவோம். வெளிப்படுத்தல் விசேஷம் 2ஆம் அதிகாரத்தை திருப்பிக் கொள்ளுவோம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதா, கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதா. எபேசு சபையினுடைய தூதனுக்கு ஆண்டவர் சொன்னார், நீ ஆதியில் கொண்டிருந்த அன்பை விட்டாய் என்று உன் பேரில் எனக்கு குறைவு உண்டு. பழைய ஏற்பாடு புத்தகம் அல்ல, புதிய ஏற்பாடு வெளிப்படுத்தல் விசேஷம் கடைசி 334வது பக்கம். அப்போ அவன் மனம் திரும்பிட்டானா என்ன பண்றான்? அந்த விளக்கத்தன்னை எடுக்க மாட்டேன், அது போல ஜீவ விருட்சத்தினுடைய கனியை உனக்கு புசிக்க கொடுப்பேன். இது பெரிய செய்திப்பா. அப்பா சொல்ற மாதிரி இது உங்களுக்கு நான் பிறகு வரும் நாட்களை எடுக்கிறேன். வாங்க வாசிங்க, 8ஆம் வசனத்துல வாசிங்கப்பா. தூதனுக்கு எழுத வேண்டியது என்னவெனில், முந்தினவரும் பிந்தினவரும் மரித்ததிலிருந்து பிழைத்தவருமானவர் சொல்லுகிறது. அங்கே வெளிப்படுத்தினார், 7 பொன் குத்துவிளக்கின் மத்தியிலே உலாவுகிறவர், 7 நட்சத்திரங்களை வலக்கரத்திலே உடையவர் என்று சொல்லி அங்க என்ன பண்ணார்? ஆண்டவர் வெளிச்சமாய் அங்கே எபேசு சபைக்கு வெளிப்படுத்தின இந்த தெய்வம் சிவமா சபைக்கு அவர் எப்படி வெளிப்படுகிறார் என்றால், முந்தினவரும் பிந்தினவரும் மரித்திருந்து பிழைத்தவருமானவர் சொல்லுகிறார். ஏன்னா என்ன ஆச்சு அப்படின்னா, இந்த சிவனா சபை மரண நிலையில இருக்கு. ஆவிக்குரிய சபையில செத்து போன நிலையில இருக்கிறோம். ஆவிக்குரிய சபைன்னு சொல்லிட்டு ஆவி இல்லாமல் இருக்கிறார்கள். மனவாட்டி சபை என்று சொல்லி மனவாட்டியாயிராதபடி இருக்கிறார்கள்.
சொல்றாரு, நான் அப்போ மரணில் போயிருக்கிறவன் உயிரோடு எழுக்கும்படிக்கு நான் இப்படி விடப்படுகிறேன். அல்லேலூயா. முந்தினவரும் பிந்தினவரும் மறித்திருந்து பிழைத்தவருமானவர் சொல்லுகிறதாவது, ஒன்பதாவது வாசிங்கப்பா. கிரியைகளையும் உன் உபத்திரவத்தையும் நீ ஐஸ்வர்யம் உள்ளவனாய் இருந்தும் உனக்கு இருக்கிற தரித்திரத்தையும் தங்களை யூதர் என்று சொல்லியும் யூதர் இல்லாமல் சாத்தானுடைய கூட்டமாய் இருக்கிறவர்கள் செய்யும் தூஷணத்தையும் அறிந்திருக்கிறேன். அல்லேலூயா. உன் கிரியைகளையும் உன் உபத்திரவத்தையும் நீ ஐஸ்வர்யம் உள்ளவனாய் இருந்தும் உனக்கு இருக்கிற தரித்திரத்தையும் தங்கள் யூதர் என்று சொல்லியும் யூதராயிராமல் சாத்தானுடைய கூட்டமாய் இருக்கிறவர்கள் செய்யும் தூஷணத்தையும் அறிந்திருக்கிறேன். அல்லேலூயா. பரிசுத்தாவி பெற்றவங்க எத்தனை பேர் கரங்களை தூக்குங்க. பரிசுத்தாவி எனக்கு இருக்கு அப்படின்ற ஒரு கை தூக்கி காட்டுங்க. எல்லாருக்குமே ஒன்று ரெண்டு பேருக்கு தான் இல்லை. சரி, கைகளை இறக்கும். ஆண்டவர் சொன்னார், இந்த சிவனா சபையின் தூதனை எடுத்து பார்த்து, உன் கிரியைகளையும் உன் உபத்திரவத்தையும் நீ ஐஸ்வர்யம் உள்ளவனாய் இருந்த உனக்கு இருக்கிற தரித்திரத்தையும். ஐஸ்வர்யம் தான், நீ ஐஸ்வர்யவான் தான். சொல்லுங்க, நீ ஐஸ்வர்யவான் தான் சொல்லுங்க. சொல்லுங்க, நீ ஐஸ்வர்யவான் தான் சொல்லுங்க. என்ன பயப்படுறீங்க? ஐஸ்வர்யவான் தான் நீங்க. பக்கத்துல சொல்லுங்க. பரிசுத்தாவின் வரங்களை பெற்றிருக்கிற எல்லாருமே ஐஸ்வர்யவான்கள். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அல்லேலூயா. ஐஸ்வர்யவான் தான் நீ. ஆனா நீ தரித்திரமா இருக்க. ஏன்னா அந்த பரிசுத்தாவின் நீ அனல் மூட்டி எழுப்பது அந்த வரங்களை நீ உபயோகப்படுத்தாதனால நீ எப்படி இருக்கிற? நீ தரித்திரமா இருக்க. அதுதான் காரணம். நீ ஐஸ்வர்யம் உள்ளவனாய் இருந்தும் உனக்கு இருக்கிற தரித்திரத்தையும். அல்லேலூயா. ஆண்டவரோட பொக்கிஷத்தை வச்சிருக்கிறது பரிசுத்தாவின் அபிஷேகம். போன வருஷம் சொன்னல, போன வாரம் சொன்னேன்னா இல்லையா? போன வாரம் என்ன சொன்னேன் சொல்லுங்க. எத்தனை வருஷமா வச்சிருக்கேன் பரிசுத்தாவிய? 21 ஆண்டுகாலம். 2004 தான் நாங்கள் ஆண்டவருடைய சமூகத்துல வந்தோம். இப்ப எத்தனை வருஷம் ஆச்சு சொல்லுங்க. அதை கரெக்டா சொல்லுங்க. 2004 இந்த சுனாமியுடைய காரியங்கள் கடைசி டிசம்பர் மாதத்துல அப்பதான் ஆண்டவருடைய சமூகத்துக்கு நாங்க வந்தோம். இப்போ அன்னைக்கு ஆண்டவர் ஊற்றின அந்த அபிஷேகத்தை இன்னைக்கும் முகம் பூட்டப்படாதபடி, அது மேல எந்த ஒரு நுகமும் படாதபடி அந்த அபிஷேகத்தை நான் என்ன பண்ணிட்டு இருக்கேன்? நீங்க தக்க வச்சிருக்கிறேன். இன்னைக்கு இன்ன வரைக்கும் ஆண்டவருடைய வல்லமையின் கிரியைகளை தக்க வச்சிருக்கிறேன். எத்தனை பேர் உள்ள இருக்கிறீங்க? நீங்க சொல்ற நீ ஐஸ்வர்யமானா இருந்தோம் உனக்கு இருக்கிற தரித்திரத்தை, நீ தரித்திரனா தான் இருக்கிற. நீ ஐஸ்வர்யமானா இருந்தோம் நீ தரித்திரனா இருக்கிறாய். அது மட்டுமல்ல, தங்களை யூதர் என்று சொல்லியும் யூதர் இல்லாமல் கிறிஸ்தவர்கள் பெயர் கிறிஸ்தவர்களாய் இருக்கிறவங்க இன்னைக்கு உன்னை கை நீட்டி சொல்றான். ஒரு கிறிஸ்தவன் இன்னொரு கிறிஸ்தவனை பார்த்து கேலி பண்ணலாமா, கிண்டல் பண்ணலாமா, உன் குறைவுகளை சொல்லலாமா, உன் வீட்டுல நடக்கிற வேதனையை சொல்லலாமா? இன்னைக்கு செய்யறான். அவன் யூதனா இருக்கிறானால இல்ல, யூதன் என்ற பெயரை வச்சுட்டு இந்த காரியங்களை செய்யறான். இன்னைக்கு நம்மளை கேவலப்படுத்துறாங்க யாரு? ஆண்டவருடைய பிள்ளைங்க தான்யா. இருக்கிற ஆராதனை செய்யறவங்களே பரவாயில்ல, எவ்வளவோ நல்லவங்களா இருக்காங்க. உன்னை பத்தி இப்படி பேசுறவங்க யார் தெரியுமா? தேவன் நாமும் தரிக்கப்பட்டவங்க. இன்னைக்கு ஓவரா அந்த சபைக்கு போறேன் இதான் கேட்கறாங்க. இன்னத்துக்காக அவ்வளவு தூரம் போறேன், இன்னும் உனக்கு கிடைச்சது, உன் பிள்ளைக்கு எல்லாம் ஆச்சு, உனக்கு எல்லாம் கல்யாணம் ஆச்சு, உனக்கு என்ன கொடுத்தா ஏசப்பான்னு சொல்லி கேட்கறாங்க. ஆண்டவர் எல்லாவற்றையுமே கேட்டுக்கொண்டு எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அது மட்டுமல்ல, சாத்தானுடைய கூட்டமாய் இருக்கிறவர்கள் செய்யும் தூஷணத்தையும் அறிந்திருக்கிறேன். உன்னை சுத்தில இருக்கிற தேவனை அறியாத ஜனங்கள் செய்கிற தூஷணத்தையும் நான் அறிந்திருக்கிறேன். ஏன்னா இந்த தூஷணத்தை பரப்புகிறவனே யாரு? யாரு உங்களை பத்தி பரப்புகிறது? ஒரு தேவனுடைய பிள்ளைதான் சொல்றான். அவன் செய்கிற இந்த காரியங்களை நிமித்தம் உன்னை சுத்தில இருக்கிற ஜனங்கள் தூஷிக்கிறத நான் பார்க்கிறேன். ஆனாலும் நீ படப்போகிற பாடுகளை குறித்து எவ்வளவு பயப்பட. சிவனா சபைக்கு சொல்றாரு, பாடு வருகிறது, ஆனா அதை வச்சு நீ கவலைப்படாத. நீங்கள் உன்னை சோதிக்கிறதுக்காக சிலரை காவலிலே அவன் போடுவான். 10 நாள் உபத்திரவப்படுகிறது, ஆகிலும் நீ மரணப்பள்ளி விடப்பட்டு உண்மையா அல்லேலூயா அப்படின்னு சொல்ற. சாக்கிற வரைக்கும் ஒரு இடத்துல ஆண்டவர் கொண்டு போய் நிலநாட்டுறாரு. அந்த இடத்துலதான் நீ ஒரு பாஸ்டர் சொன்னார், 30 வருஷம் 35 வருஷம் என்னோட சபையில இன்ன வரைக்கும் என்னோட 30 ஆண்டு காலமா எங்களோட சில விசுவாசிகள் அப்படியே இருக்கிறான். நிறைய பேர் கேட்டான். சொல்றாரு, 30 வருஷமா அப்பா ரசிக்கப்பட்டு ஸ்கூல்ல ப்ரேயர் மீட்டிங் யாரோ கிடையாது, நம்முடைய இம்மானுவேல் பாஸ்டர் தான். நம்முடைய அட்ரஸ்ல நம்மளை சபையை விட்டு திறந்தாங்க. அவங்க தான் அங்கேருந்து ஓடு கரெக்ட் நாங்கள் இருக்கோம். அவங்க தான் அங்கே வந்து ப்ரேயர் நடத்துறாங்க. அப்போ அவங்க சொன்னார், 35 வருஷமா கிட்டத்தட்ட 2-3 ஆத்துமக்கள் தான் இருக்கிறாங்க. அதுக்கப்புறம் என்ன ஆயிடுச்சு சொல்லுங்க? இதெல்லாம் அது இல்லைன்னா இது ஒருத்தர் கேட்ட தெரியுமா? நீங்க எத்தனை சபை போயிட்டு வந்தீங்க? அம்மா நீங்க எத்தனை சபை போயிட்டு வந்தீங்க? இதுவரைக்கும் எத்தனை சபையில போய் சுத்திட்டு வந்தீங்க கேட்டீங்கன்னா ஒரு கணக்கு வழக்கு பெரிய லிஸ்டே இருக்கும். ஒரு இடத்துல இன்னைக்கு நிலைத்து இருக்க முடியுது.
இது சரியில்லையா அங்கே போயிடலாம், அங்கே சரியில்லையா இங்கே அப்படித்தான் இன்னைக்கு கடைசி காலத்துல இப்படி ஓடிட்டு இருக்கு. எத்தனை பேர் உள்ள இருக்கிறீங்க? ஆண்டவர் சொல்றாரு, என்ன சூழ்நிலைகள் வந்தாலும் உன்னை நிலைநாட்டின் என்ற இடத்துல நீ ஓர்விட்டு அப்படியே அங்கேயே இருந்து கனி கொடு. அந்த கனியை கொண்டு போய் நான் ஆலயத்துல வச்சு இந்த செடிதான் நிறைய நல்ல கனிகளை கொடுத்து ஆண்டவர் எழுதி பெற வைக்க மாட்டாரு. சொல்லுங்க, எத்தனை உள்ள இருக்கிறீங்க? நீ எவ்வளவு கனி கொடுக்கிறாய் என்பதையும் ஆண்டவர் அங்கே எழுதி வைக்கிறவராய் இருக்கிறார். ஆமென். அல்லேலூயா. சொல்ற ஒருவேளை உபத்திரவங்கள் வரும், நீ எப்படி மரணம் பறிஞ்சு நீ உண்மையாயிரு, ஆண்டவருக்கு உண்மையாயிரு. அவ்வளவுதான். உனக்கு இருந்த வரங்களை நினைச்சு உனக்கு ஆண்டவரை பண்ணி ஐஸ்வர்யவான்டா. இன்னைக்கு எத்தனை பேர் சுகமளிக்கும் வல்லமை இருக்கு, தீர்க்க சுவாதம் இருக்குது, வெளிப்படுத்துகிறவா பேசும்போதே ஆண்டவர் பேசிக்கிட்டே இருக்காரு. இல்ல உன் பொய் சொன்னாவா, அவன் வாயத்தாங்க பொய் சொல்றான்றார் ஆண்டவர். பச்சை பொய்யா ஆனா அவங்க பொய் சொல்லுவாங்க. இல்ல எப்படிங்க அப்படிங்கிற அப்ப ஆட்ட சொல்றது இல்ல, இப்ப பொய் சொல்றான் மகளே, மகளே இவன் பொய் சொல்றான், மகளே இவன் பொய் சொல்றான். எனக்கு எத்தனை வரங்கள் இருக்கோ அத்தனை ஐஸ்வர்யவான்களை தேவன் நீ பூமியில வச்சிருக்கிறார். இப்ப எல்லாச்சும் மூடி மறைக்கிற பரிசுத்தாவின் அபிஷேகம் ஒரு நிறைவு. எத்தனை பேர் உள்ள இருக்கிறீங்க? அல்லேலூயா. சொல்லுவாரு, ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறதை காதுள்ளவர் ஜெயம் கொள்ளுகிறவர். அதனால இப்படி நீ மரணப்பள்ளி உண்மையா இருக்கிறபடினாலே இரண்டாம் மரணத்தினால என்ன பண்ணுவதில்லை? முதல் மரணம் என்ன? சரீர மரணம். முதலாவது மரணம் சரீர மரணம். அந்த சரீர மரணத்துக்கு அப்புறம் அந்த ஆத்மா எங்க போகும்? இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளாத ஆத்மா நரகத்துல பாதாளத்துல இருக்கும். இயேசுவை ஏற்றுக்கொண்டவர்கள் அங்க என்ன பண்ணுவாங்க? பரதேசில இருப்பாங்க. அதுக்கப்புறம் நியாயத்தீர்ப்புக்கு அப்புறம் அவங்க இரண்டாம் மரணம் ஒன்று இருக்கு, இரண்டாவது மரணம் ஒன்று இருக்கு. நியாயத்தீர்ப்புக்கு பிறகு அது நித்திய காலமாய். எல்லா வழங்கல் படிங்க, நித்திய காலமாய். நான் இப்பதான் இங்க வந்து சொன்னார், அந்த ஆதியாகமத்தை திரும்பி பாருங்க. எபேசு சபையில ஜீவ விருட்சத்தின் கனியை கொடுப்பேன் நாங்க சொல்லியிருக்கிறேன். இப்ப அந்த அதிகாரத்தை பாருன்னு சொன்னாரு. நான் எடுத்து வாசிச்சு பார்த்தேன். 2வது அதிகாரத்துல அங்க ஆதாம கூட்டிட்டு ஆண்டவர் காட்டுறாரு, எல்லா விருட்சத்தின் கனியை நீ புசிக்கலாம், நான் நடுவில் தோட்டத்தின் நடுவில் இருக்க கனியை மட்டும் நீ புசிக்காது. ஆனா அங்க அவர் மென்ஷன் பண்ணவே இல்லை, நன்மை தீமை மட்டும் சொல்றாரு. நன்மை தீமை அறியத்தக்க அந்த விருட்சத்தின் கனியை நீ புசிக்காத. அதுக்கப்புறம் 3ஆம் அதிகாரத்துல சர்ப்பம் வந்து அவர்கிட்ட கேக்குது, தேவன் இங்க இருக்கிற கனிகள் எல்லாம் அவங்க சாப்பிடணும்னு சொன்னாரா அப்படின்ட்டு. இல்ல, நடுவில் இருக்கிறது மட்டும் தான் அப்படின்னு அவர் சொல்றாரு. அதுக்கப்புறம் அந்த 3ஆவது அதிகாரத்தோட கடைசியில தான் இருக்கு, இவர்களை வெளியிட்டு வந்து இந்த பிறகு ஜீவ விருட்சத்துக்கு போகும் வழியிலே அங்கே ஆண்டவர் என்ன பண்றாரு? கேள்விகளை அங்க காவலுக்கு வைக்கிறாங்க. வெள்ள நடுமுழங்கள் படியில் அந்த ஏன்னா மறுபடியும் இப்ப பாவம் பண்ணிட்டான், ஆண்டோட வார்த்தைக்கு விரோதமா எழுப்பி பாவம் பண்ணபடினால மறுபடியும் அந்த ஜீவ விருட்சத்தின் கனியை அவன் சாப்பிட்டு இந்த பாவத்திலே அவன் நீண்ட நாள் உயிரோடு இருக்கக்கூடாது என்பதற்காக ஆண்டவர் அவனை வெளியே துரத்துறாரு. அந்த ஜீவ விருட்சத்தின் கனியை தான் இங்க ஆண்டவர் எபேசு சபைக்கு வைத்திருக்கிறார். ஜெயப்பட்டு வா, உனக்கு அந்த ஜீவ விருட்சத்தின் கனி கொடுங்க. என்ன நல்லா கவனிங்க, எல்லாரும் கண்ண முடிஞ்ச எல்லாம் கவனிங்க. ஒரு காது மட்டும் திறந்துருக்கணும். நீங்க நல்ல ஆண்டவர்களுடைய பரிசுத்த ஆவியில நிறைஞ்சு ஆண்டோடைய சித்தங்களை செய்து அந்த பரலோகத்துக்கு போகும்போது முதல்ல உள்ள என்றாமல் ஒரு ஜீவ விருட்சத்தின் கனியை கொடுத்துடா உள்ள அனுப்புவார். இதை சாப்பிட்டு உள்ள போனாலே, இதை சாப்பிட்டு உள்ள போ, நித்திய காலமா நீ என்ன பண்ண போற? என்னை ஆராதித்து கொண்ட பரலோகத்துல நீ சந்தோஷமா இருக்க போக. நீ ஜெயம் கொண்டு வந்து சரியா, நீ ஜெயம் கொண்டு வந்து சரியா. அல்லேலூயா. எல்லாரும் வழங்கால் படிட்டு நான் ஐஸ்வர்யமான அப்படிங்கிறவங்க எல்லாம் கை கொடுக்கவே பயப்படும். எங்கிட்ட என்ன இருக்கு? நகை இருக்கா, பணம் இருக்கா, வீடு கூட இல்லை, நான் வாடகை வீட்டுல இருக்கு. நீ வாடகை வீட்லயே இரு. ஆனா உனக்குள்ள வரங்கள் வச்சிருக்காரு ஆண்டவர், உனக்குள்ள அபிஷேகம் கொடுத்திருக்காரு மகளே, நீ ஐஸ்வர்யவான் மகளே. உனக்குள்ள நீங்க நெருக்கத்துல இருக்கலாம், ஆனா உண்மையில ஆண்டவர் அபிஷேகத்தை வைத்திருக்கிறார் அல்லவா? தகப்பன் உடனே வந்து இந்த வார்த்தைகளுக்காக சொல்லி நம்மை பிரயணம் நடத்துவார். எல்லாரும் விழாக்கள் படிக்கிறீங்க, பரிசுத்த ஆவியுடைய வல்லமை இன்னைக்கு பெற்றுக்கொள்ள போகிறேன். எல்லாரும் விழாக்கள் 7 விழாக்கள் படிக்கிட்டு அல்லேலூயா அல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. நன்றி ராஜா, நன்றி ராஜா. எல்லாரும் வாயில தந்து சோத்திரம் பண்ணுங்க. ஆராதனை யாருமே கலந்து கொண்ட நிறைய பேர். ஆமென். ஹல்லேலூயா. சோத்திரம் ஆண்டவரே, சோத்திரம் ராஜா, சோத்திரம் ராஜா, சோத்திரம் எல்லாம் சோத்திரம் பண்ணுங்க. ஆமென். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஒவ்வொரு ஸ்டெப்பா பாருங்க, நீங்க பணக்காரங்க. ஹல்லேலூயா. அதாவது தரித்திரரா இருக்கிறோம். ஹல்லேலூயா. நல்ல சரீர பலன் இருக்குது, ஆனா ஆவியானவன் நமக்குள்ள இல்லை. நல்ல பல பலன் இருக்குது, நல்ல பணம் இருக்குது, நல்ல ஐஸ்வர்யம், நல்ல வசதி இருக்குது, ஆனாலும் பரிசுத்த ஆவியானவர் இல்லை. அதுதான் ஆண்டவர் அங்க சொல்ற.
ஆமென். ஆவியானவர் இல்லை என்பதை தான் சொல்றேன். ஹல்லேலூயா. சோத்ரம் 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 சோத்ரம். நீ கடைசி வரைந்த நிலைத்திருப்பாயானால் இரண்டாவது மரணம் சொன்னார். நல்ல கவனிய. இரண்டாவது மரணம் சரீர மரணம் அல்ல, ஆவின் மரணம். ஆமென். ஹல்லேலூயா. ஆமென். சொன்னது போல ஒரு மனிதன் மரிக்கிறார் என்று சொன்னார். அவன் நல்லது செஞ்சிருந்தா அவன் ஆத்துமா அங்கே இளைப்பாறுதலே காணப்படும். ஹல்லேலூயா. இல்லைன்னா அது நரகத்துக்கு போயிடும். ஹல்லேலூயா. இளைப்பாறுதல் அந்த பரதேசிலே நாம் இளைப்பாறி கொண்டிருப்போம். 1000 வருட அரசாட்சி முடிந்த உடனே நமக்கு நியாய தீர்ப்பு. அதைத்தான் இரண்டாவது மரணம் என்று சொல்லுகிறார்கள். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அந்த இரண்டாவது மரணத்திலே நாம் சேதப்படுவதில்லை. கர்த்தரோடு கூட புது பாடலை பாடி அல்லேலூயா பாடலை பாடி கர்த்தரோடு கூட நாம் இருப்போமே. அதுதான் சொல்லுகிறார். இரண்டாவது மரணத்திலே நீ சேதம் அடைவதில்லை. ஆமென். ஹல்லேலூயா. 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 சோத்ர ஆண்டவரே, சோத்ர ராஜா, கடைசி வரைக்கும் உண்மையாயிரு. என்ன போராட்டம் வந்தாலும் சரி, என்ன மோசங்கள் வந்தாலும் சரி, நீ விடாப்பிடியார். என் ஆண்டவனாகிய இயேசு கிறிஸ்து, என் பரிசுத்த ஆவியானவர், நல்ல பிதாவோடு கூட என் ஐக்கியம் இருக்கும். எல்லாவற்றிலும் அவரோடு கூட இருப்பேன். நான் உண்மையாயிருப்பேன். எல்லாவற்றிலும் உண்மையாயிருப்பேன் என்று சொல்லி கர்த்தரோடு கூட நாம் இருக்கணுமா? ஹல்லேலூயா. 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 ஆமென். இரண்டாவது மரணம் நம்மளை அணுகுவதே இல்லை. ஹல்லேலூயா. 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 ஸ்தோத்திர ஆண்டவரே, ஸ்தோத்திர ராஜா. ஆமென். 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 இதற்கு முன்பாக ரகசிய வருகை இருக்கிறது. ஆமென். ஹல்லேலூயா. ஸ்தோத்திர ஆண்டவரே, இந்த வார்த்தைகளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, எல்லா கன மகிமையும் எடுத்துக் கொள்ளுங்கப்பா. எங்களை தரைப்பட்டுவாய் தாழ்த்துகிற ராஜா. ஆண்டவரே, பிள்ளைகள் வேதத்தை வாசிக்கும், ஜெபத்தில் அதிக நேரம் செலவிடவும் கர்த்தாவே உமக்கு உண்மையாய் சபைக்கு தாமதம் இல்லாமல் சீக்கிரம் வருவதே கர்த்தாவே ஜாக்கிரதையுள்ளவனாய் இருக்கும்படியாய் வெள்ளம் மன்றாடி கேட்கிறப்பா. எல்லாரும் ஜாக்கிரதையுள்ளவனாய் இருக்க கர்த்தர் கிருபை செய்கிறாங்க. உண்மையாய் இருக்க கற்றுத்தாங்கப்பா. கனம், மகிமை, துதி, பலி எல்லாம் நீங்க எடுத்துக்கொள்ளுங்க. ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே. ஆமென். நீங்க 1ஆம் சபை, 2ஆம் சபை, 3ஆம் சபை, 7 சபைகளும் பார்த்தீங்கன்னா 7 சபைகளும் ஒவ்வொரு பாயிண்ட் ஒவ்வொன்று வச்சிருப்பார். எபேசு சபைக்கு ஆதியில கொண்டிருந்த அன்பை விட்டாய். இதுல நீ வரப்போகிற பாடுகளை குறித்து கவலையே படாதுவார். அடுத்து 3வது நீங்க பாருங்க. அடுத்த வாரம் பார்க்கும்போது ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு டிப் பாயிண்ட், ஒவ்வொரு டிப் நல்ல டீப்பா ஒரு பாயிண்ட் வச்சிருப்பாரு. அது நீங்க 7 பாயிண்ட் இருக்குது. அந்த 7 பாயிண்ட்டுகளும் நீங்க நல்ல மனசுல வச்சுங்க. அது பாதிக்குரிய காரியத்துக்கு உதவுவதா இருக்கும். நம்ம கரங்களே காணிக்கை எடுத்துக்கொள்ளலாம். காணிக்காக செபிக்கிறவங்க பாடுறவங்க முன்னாடி வாங்க. சீக்கிரத்தில் நம்ம செபிக்கலாம். வாங்க செபிக்கிறோமா. அலிமலர் சிஸ்டர் வாங்க. அதுக்கப்புறம் ஐயா பிரகாஷ் வந்து பாடுவோம். சீக்கிரம் வாங்க ஜெபிக்கிறோம். நம்ம எல்லாரும் காரணங்கள் எடுத்துக்கொள்ளலாம். ராஜா, 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 நல்லவரே, நல்லவரே, அப்பா, அப்பா, சபை விசுவாசிகளை கரத்தில் ஒப்பு கொடுக்கிற ராஜா, அவங்களுக்கு 60, 30, 60, 100 வருமானத்தை பெருக்கி தரும்படியாக இருக்கிற ராஜா, அவங்க வீட்டில் எண்ணெயும் மாவும் குறைபடாமல் பாதுகாத்துக் கொள்ளும் ராஜா. அவங்க அனைவரையும் ஆசீர்வதிய ராஜா, ஆசீர்வதிய ராஜா. உம்மால் என்று எங்களால் ஒன்றுமே இல்லை ராஜா. நீரே எல்லாமே அப்பா. உம்மாலே கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. நாங்கள் அதை உணர்றோம் ராஜா. நாங்கள் உணர்வுகளால் மாற்றுவோம் ராஜா. ஆவியானவரே, அவங்களுக்கு ஏற்படுகிற வியாதிகள், ஏதாவது பிரச்சனைகள், தொல்லைகள், துதிரி எது இருந்தாலும் நீ பாதுகாத்து வழிநடத்து ராஜா. அப்பா ஆவியானவரே, அவர்களை சரி செய்ய முடியாது ஜெபிக்கிற ராஜா. அப்பா அந்த சபையை உன் கரத்தை ஒப்புக் கொடுக்கிற ராஜா. கிழக்கு, மேற்கு, வடக்கு, தெற்காக 4 மூலையில் உள்ள ஜனங்களை, ஆத்துமாக்களை எங்களுக்கு
ஆதாயப்படுத்தி தரும்படியாக இருக்கிறோம் கர்த்தாவே. ரட்சிப்பு உம்முடையது என்கிறீரே ராஜா. எல்லா ஜனங்களை ரட்சித்து இந்த சபை நிரம்பி வழியை நீ கிருபை பாராட்டும்படியாக ஜெபிக்கிற ராஜா. நசரேயனாகிய இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுந்த நாமத்தில் ஜெபிக்கிற நல்ல பிதாவே. ஆமென். நீங்க இருக்கையில நாங்க சோர்ந்து போவதில்லை. நீங்க இருக்கையில நாங்க சோர்ந்து போவதில்லை. நீங்க எல்லாமே பார்த்து கொள்வீங்க. நீங்க எல்லாமே பார்த்து கொள்வீங்க. நீங்க எல்லாமே பார்த்து கொள்வீங்க. நீங்க எல்லாமே பார்த்து கொள்வீங்க. இங்கு நீங்க இருக்கையில நாங்க தோற்று போவதில்லை. சமாதான காரணம் நீங்களானே. சமாதான காரணம் நீங்களானே. சர்வ வல்லவரும் நீங்களானே. சமாதான காரணம் நீங்களானே. சர்வ வல்லவரும் நீங்களானே. இங்கு நீங்க இருக்கையில நாங்க தோற்று போவதில்லை. நீங்க எல்லாமே பார்த்து கொள்வீங்க. எல்லாமே பார்த்து கொள்வீங்க. அதிசய தேவன் நீங்களானே. ஆலோசனை கர்த்தர் நீங்களானே. அதிசய தேவன் நீங்களானே. ஆலோசனை கர்த்தர் நீங்களானே. நீங்க இருக்கையில நாங்க சோர்ந்து போவதில்லை. ஆயும் தகவல் நீங்களானே. உம்மை நம்பி நீங்களானே. உம்மை நம்பி நீங்களானே. நீங்க இருக்க நாங்க சோர்ந்து போவதில்லை. நீங்க எல்லாமே பார்த்து கொள்வீங்க. நீங்க எல்லாமே பார்த்து கொள்வீங்க. எனக்கு அழகெல்லாம் நீங்களானே. எனக்கு ஆசையெல்லாம் நீங்களானே. எனக்கு அழகெல்லாம் நீங்களானே. எனக்கு ஆசையெல்லாம் நீங்களானே. இங்கு நீங்க இருக்கையில நாங்க தோற்று போவதில்லை. நீங்க வெளிச்சம் நீங்களானே. ரட்சிப்பின் தேவன் நீங்களானே. நீக்கும் வெளிச்சம் நீங்களானே. ரட்சிப்பின் தேவன் நீங்களானே. இங்கு நீங்க இருக்கையில நாங்க தோற்று போவதில்லை. நீங்க எல்லாமே பார்த்து கொள்வீங்க. நீங்க எல்லாமே பார்த்து கொள்வீங்க. நீங்க எல்லாமே பார்த்து கொள்வீங்க. நீங்க எல்லாமே பார்த்து கொள்வீங்க. ஆயும் தகவல் நீங்களானே. நாங்கள் உம்மை நம்பி நீங்களானே. ஆயும் தகவல் நீங்களானே. நாங்கள் உம்மை நம்பி நீங்களானே. இங்கு நீங்க இருக்கையில நாங்க தோற்று போவதில்லை. நீங்க எல்லாமே பார்த்து கொள்வீங்க. நீங்க எல்லாமே பார்த்து கொள்வீங்க. தேவனை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். பரிசுத்த ஆவியானவரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. என் உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகியவருடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியம் நம் அனைவரோடும் தேவனுடைய வருகை மட்டும் இன்றும் என்றும் சதா காலம் தங்கியிருப்பதாக. ஆமென். அல்லேலூயா. 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 ஆமென். ஒரு சந்தோஷமான விஷயம்.
நம்முடைய கிரண் வந்து அடுத்த ஊழியக்காரன் மாறிடுவாரு. கடைசி ஆசீர்வாதம் அவர் அப்படியே கூட சொல்லிட்டே இருப்பார். ஒவ்வொரு வாரம் நான் கேட்டே இருக்கேன். அது ஊழியக்காரன் மட்டும் தான் சொல்லணும், சரிங்களா? விசுவாசிக்கு சொல்லக்கூடாது. ஆனால் வருங்கால ஊழியக்காரர் கரங்களை தட்டி கர்த்தருடைய நாமத்தை மேம்படுத்துவோம். இந்த வார்த்தை மனப்பாடம் பண்றதுக்கே எனக்கு ஆண்டோட சமூகத்துல ஜெபம் பண்ணி கேட்டான். ஒவ்வொரு வாரமும் கேட்கிறேன், அவனுடைய சத்தப்படி எப்படி சரி சொல்லிட்டே இருப்பான். கர்த்தர் ஊழியத்துக்கு பயன்படுத்த போகிறார். சரி, அப்பா கேக் வெட்டிட்டு நம்ம எல்லாம் கிளம்பிடலாம், சரியா?